ம். என்னன்னு சொன்னா வேதத்துல வந்து 2/3 தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் தான் இருக்கு, தீர்க்கதரிசன பாகங்கள் தான் இருக்கு. 2/3 தீர்க்கதரிசன பாகங்கள் தான் இருக்குது. இன்னும் சரியா சொல்லணும்னா முழு வேதாகமே தீர்க்க தரிசனமா இருக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏன்னா ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்றது என்னன்னு சொன்னா, தீர்க்க தரிசனம் அப்படின்னா பின்பதாக நடக்க போற காரியத்தை முன்பதாகவே பார்த்து சொல்றது பேர் தான் தீர்க்க தரிசனம். அது அப்போ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா முடிவு காலம் நம்ம எல்லாத்தையும் இந்த கிறிஸ்துவ உலகமே எதை பேஸ் பண்ணி எதை அடிப்படையாக கொண்டதுன்னு சொன்னா அவருடைய வருகை அடிப்படையாக கொண்டது. அவருடைய வருகையை அடிப்படையாக கொண்டது. அதனாலதான் அவர் முதலாம் வருகையில வந்து அவர் கடைசி வாரத்தின் போது அந்த யூதர்கள் அவருடைய சீஷர்கள் கேட்டாங்க, 3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க இல்லையா? என்னென்ன கொஸ்டின்ஸ் தெரியும் நமக்கு இல்லையா? என்ன கொஸ்டின்ஸ்? வருகைக்கான உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன, அதே போல இந்த உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன, இந்த எருசலேமுடைய அழிவுக்கான அடையாளம் என்ன, இந்த 3 கேள்விகள். அப்படின்னா இந்த உலக முடிவு, வருகை, யூதர்களுடைய முடிவு இதோட கூட ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. இந்த உலகத்தின் முடிவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அது வருகையை குறித்து எதிர்பார்க்கிறோம் இல்ல முடிவு உலகம் எப்போ முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுன்னா, அப்போ நமக்கே தெரியாம யூதர்களோடு கூட சம்பந்தப்படுத்தி தான் அதெல்லாம் சொல்ல முடியும். புரியுதா? இது ஒரு கொஸ்டின். இப்ப நம்ம ஒரு வியாதி இருக்குன்னா அந்த வியாதிக்கான ரூட் காசை கண்டுபிடிக்காம அந்த வியாதியை என்ன பண்ண முடியாது, நம்மளால குணப்படுத்த முடியாது. உங்களுக்கு இப்போ தலைவலியா இருக்குது இல்ல ஃபீவரா இருக்குதுன்னா அது ஃபீவருக்கான ரூட் காஸ் என்ன, ஆணிவேர் இங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் தான் அதுக்கான பதில நம்ம கொண்டு வருவோம் இல்லையா? அத போல இங்க இயேசு கிறிஸ்து அவருடைய உலகத்தின் முடிவையும் இந்த அவருடைய வருகையும் யூதர்களுடைய எருசலேம் அழிவோடு கூட பொருத்தி பேசுறார். புரிஞ்சுதா உங்களுக்கு? எருசலேமுடைய அழிவோட பொருத்தி பேசுறார். ஏன்னா அதோட கூட சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான் அது எல்லாமே. இப்போ இன்னும் சரியா சொல்லணும்னா தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா 61ஆம் வருஷத்துல 70 வார செய்தியை தராரு. தானியேலின் 70 வார செய்தியை தரும்போது கவனிங்க நல்லா, 70 வார செய்தியை தராரு. அந்த தானியேல் 70 வார செய்தியை கொடுக்கும்போது ஒரு காரியத்தை செய்யறாரு. இந்த 61ஆம் வருஷத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் முன்னாடி. 60ஆம் வருஷத்துல தீர்க்கதரிசி எந்த செய்தியை கொண்டு வந்தாருன்னு பார்த்தோம், 7 சபை காலங்களுடைய செய்தியை கொண்டு வந்தாருன்னு பார்த்தோம். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தை பிரீச் பண்றதுக்கு ஆரம்பித்தாருன்னு பார்த்தோம். அந்த ஆரம்பிச்சு ஏறக்குறைய 5ஆம் அதிகாரம் வரைக்கும் தீர்க்கதரிசி பேசினார்னு சொல்லி பார்த்தோம். பார்த்துட்டு அடுத்து 6ஆம் அதிகாரம் எதை குறிச்சு பேசுது? முத்திரைகளை குறிச்சு பேசுது. தீர்க்கதரிசி முத்திரைகளுக்குள்ள போகாம எதுக்குள்ள போறார் அப்படின்னா 70 வாரத்துக்குள்ள 70 வாரங்கள் அப்படின்ற செய்திக்கு நேரா போறார். தானியேல் 70 வாரங்கள். ஏன் இதுக்குள்ள போறேன் அப்படின்றதுக்கு தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன காரியத்தை சொல்றாருன்னா 7 எக்காலங்கள், கலசங்கள், முத்திரைகள், 3 ஐயோக்கள், சூரியனில் நின்ற ஸ்திரீ, அப்புறம் வலு சர்ப்பம், இது எல்லா காரியத்தையும் ஒன்றிணைக்கிற செய்தி எதுன்னு சொன்னா 70 வாரங்கள் அப்படின்றது. தானியேலின் 70 வாரங்கள். ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா தானியேல் 70 வாரத்தோட நமக்கு சம்பந்தம் கிடையாது. டைரக்டா நேரடியாக அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்லப்பட்டது அல்ல. ஆனாலும் அந்த தானியேல் யூத ஜனங்களுடைய முடிவோட, அந்த முடிவு தொடக்கத்தோட அந்த தீர்க்க தரிசனத்தோட தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குது. அதனால நம்ம அந்த காரியத்தை பார்க்க வேண்டியது அவசியம். புரிஞ்சா உங்களுக்கு? சரி, இது எப்படி இந்த தீர்க்க தரிசனம் வடிவமைக்கப்பட்டிருக்குது, ஸ்ட்ரக்சரிக்கலா எப்படி அமைக்கப்பட்டிருக்குதுன்ற அந்த அடிப்படையை நான் உங்களுக்கு என்ன பண்றேன் சொல்ல போறேன். ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்கு, இது காட்டேஜ் மீட்டிங் மாதிரி இருக்குது. அதனாலதான் ஒரு சில காரியங்களை டெப்தா காட்டலாம்னு நினைக்கிறேன். கவனிங்க நல்லா, இந்த 9ஆம் அதிகாரத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்றத குறித்து நான் காட்டுறேன். கவனிங்க நல்லா, 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம் பாருங்களேன். கல்தேருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாசுவேரின் புத்திரனாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே. இது இந்த தீர்க்க தரிசனம் தானியேலுக்கு எப்போ கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, மேதிய பெர்ஷியர்கள் உங்களுக்கு தெரியும், தானியேலுடைய நேபுகாத்நேச்சருடைய பொற்சிலை தரிசனத்தின்படி 2வது ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் இல்லையா? முதல் ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம். பாபிலோன் சாம்ராஜ்யத்துடைய தொடக்கம் எத்தனாவது வருடம்? கிமு 587, அதாவது கிமு 606ஆம் வருஷத்துலதான் பாபிலோன் சாம்ராஜ்யம் தொடங்குச்சு இல்லையா? அந்த பொற்சிலை தரிசனத்தின்படி அந்த 606ஆம் வருஷத்துல தொடங்கி 536ஆம் வருஷத்துல, அந்த 538ஆம் வருஷத்துல பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து போகுது.
பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து போகுது. கவனிச்சுக்கோங்க நல்லா. அப்போ 606க்கும் 538க்கு எத்தனை வருஷம்னா 68 வருஷம். எத்தனை வருஷம்? 606ஆம் வருஷத்துல பாபிலோன் சாம்ராஜ்யம் எழுந்து உலக அளவிய பாபிலோன் சாம்ராஜ்யம் எழுந்தாலும் அதே சேம் காலகட்டம் தான் சிறையிருப்பின் காலகட்டமா இருக்குது. சிறையிருப்பின் காலகட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? பழைய ஏற்பாடை நம்ம மேஜரா பிரிச்சுன்னு சொன்னா சிறையிருப்புக்கு முந்தைய காலம், யூதர்களுடைய வரலாற்றை பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்னா முற்பிதாக்களின் காலம் பிரிக்கலாம் இல்லையா? அப்புறம் அடிமைத்தனத்தின் காலம், அதுக்கப்புறம் அடிமைத்தனத்துக்கு அப்புறம் வர்ற நியாயாதிபதிகள் காலம், அதுக்கப்புறம் ராஜாக்கள் காலம், அதுக்கப்புறம் சிறையிருப்பின் காலம், அதுக்கப்புறம் சிறையிருப்புக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவுல இருக்கிற காலம். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். புரியுதா உங்களுக்கு? எந்தெந்த காலம் சொன்னான்னு? முற்பிதாக்களின் காலம். முற்பிதாக்களின் காலம் வருது இல்லையா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல இருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் அது முற்பிதாக்களின் காலம் இல்லையா? அதுக்கப்புறம் அடிமைத்தனத்தின் காலம். மோசே இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருஷங்களா அடிமையிலா இருந்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல இருந்து வெளியே கொண்டு வந்த காலம். அடிமைத்தனத்த காலம் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நேரம். அதை தொடர்ந்து எங்க வருது? நியாயாதிபதிகளின் காலம். நியாயாதிபதிகள் காலத்துல நியாயாதிபதிகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜாக்களின் காலம், அதுக்கப்புறம் சிறையிருப்பின் காலம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுதான் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வரைக்கும். சிறையிருப்புக்கு அப்புறமும் புதிய ஏற்பாடுக்கு சென்டர்ல ஒரு காலம் இருக்குது, ஏறக்குறைய அது 400 வருஷ காலம். இது எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த நேரத்துல சரியா இந்த தீர்க்க தரிசனம் எங்க அமைக்கப்பட்டிருக்குது? ஒரு ஸ்ட்ரக்சரிக்கலா நீங்க திரும்ப வீடியோல போய் வீட்டுல போய் நீங்க பாருங்க. நான் சொல்ற விஷயங்களா பாருங்க. உங்களுக்கு நான் இப்போ டீட்டெயிலா சொல்ல போறதுல அங்கங்க ஒரு என்ன பண்ண போறேன், ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் உங்களுக்கு தரப்போறேன். இது எல்லாருக்குமே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இது இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இப்ப இந்த 9ஆம் அதிகாரத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எப்பொழுதுமே ஒரு தீர்க்க தரிசன பாகத்துக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி அது எந்த காலகட்டத்துல யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, எந்த தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டுச்சு, டைரக்டா எந்த ஜனங்களையும் இல்ல எந்த நபரை அதை டார்கெட் பண்ணுது, அதுக்கப்புறம் அதை புரிஞ்சு கொள்ளும் போதுதான் இன்டைரக்டா எப்படி இந்த காலத்துக்கு அது பொருந்துதுன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சவங்களுக்கு. அப்போ டைரக்டா இது எதோட தொடர்பு கொண்டதுன்னு சொன்னா யூத ஜனங்களோட தொடர்பு கொண்டது. ஏன்னா இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது நான் சொல்றேன் பாருங்க, 24ஆம் வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். 24ஆம் அதிகாரம் பாருங்களேன். 24 இல்ல 24ஆம் அதிகாரம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாருங்க, தயவுசெய்து இங்க பார்ப்பா, இங்க பார்க்காது. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்கதரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது 70 வாரம் தீர்க்க தரிசனங்கள் சொல்லியாச்சு. 70 வார தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. இது யாருக்குன்னு சொல்லியும் இந்த வசனம் சொல்லுது. அது யாருக்காக சொல்லப்பட்டிருக்குது? உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும். உன் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றது யார? தானியேல். உன் ஜனங்கள் அப்படின்னு சொல்றது யார? அது தானியேலின் ஜனங்களாகிய யூதர்கள் இல்லைங்களா? உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும். அப்ப இந்த தீர்க்க தரிசனம் எதோட கூட உள்ளடக்கியதுன்னு சொன்னா யூத ஜனங்களோடும் எருசலேம் அப்படின்ற நகரத்தோடு கூட அதுக்காக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு முன்பதாக ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. ஒரு தீர்க்க தரிசனம் எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, இந்த காலகட்டத்துல இது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இல்லையா? அப்படி எது நிறைவேறதா இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுதுன்னா 6 விதமான நோக்கங்கள் நிறைவேறுகிறதா சொல்லப்படுது. அதுதான் இப்ப அப்படிதான் சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுது பாருங்க, 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன். யார்கிட்ட சொல்றது? காபிரியேல் தூதன் தானியேல் தீர்க்கதரிசியிடம் சொல்லப்பட்டது. அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். நான் ப்ராஃபஸி ஒன்னு சொல்றேன், அதை நீ என்ன பண்ண? விஷனை அறிந்து கொள்னு சொல்லப்படுது. அப்ப அது கீழே சொல்லப்படுதான் மீறுதலை தவிர்க்கிறதுக்கு, பாவங்களை தொலைக்கிறதுக்கு, தரிசனத்தையும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கு, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதுக்கு, மகா பரிசுத்தவரை என்னங்க அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு, நித்திய நிதியை வருவிக்கிற அந்த 6 விதமான நோக்கங்கள் யூத ஜனங்களோடும் அந்த பரிசுத்த நகரத்தோடும் நிறைவேறணும். அதுக்காக தான் 70 வாரங்கள்
தீர்க்க தரிசனமா கொடுக்கப்பட்டிருக்குது. இது இந்த நிறைவேற்றத்துக்காக இந்த 70 வாரங்கள்ல ஒரு சில காரியங்கள் நடக்கிறதா சொல்லப்படுது. கீழே வாசிச்சிங்க சொன்னா இதுதான். அப்போ இந்த 70 வாரங்கள் யாருக்காக? முதல் பாயிண்ட் யாருக்காக? ரெண்டாவது பாயிண்ட் எந்த இடத்துக்காக? எருசலேமுக்கா. இதுதான் விஷயம் இல்லையா? புரிஞ்சு உங்களுக்கு ரெண்டு விஷயம். அப்போ இப்போ நான் இது 70 வார தீர்க்கதரிசனத்தை குறித்து நான் சொல்லிட்டேன். இந்த அதிகாரங்கள் இது எப்போ அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னா, இந்த தீர்க்கதரிசனம் தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட வருஷம் எப்போ? கிறிஸ்து பிறக்கிறதுக்கு சரியா 538வது வருஷம். நான் ஏன் திரும்ப சொல்றேன், 538வது வருஷத்துல சொல்லப்பட்டது. அதாவது அவங்களோட சிறையிருப்பின் 68வது வருஷம் இல்லைங்களா? அப்ப தானியேல் ஜனங்களாகிய யூதர்கள் எத்தனை வருஷம் சிறையிருப்புக்குள்ள இருப்பாங்கன்னு சொல்லப்படுதுன்னா 70 வருஷம். எரேமியா 25வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. எரேமியா தான் சிறையிருப்பின் கடைசியா இருந்த தீர்க்கதரிசி. எரேமியா தான் கடைசியா அந்த யூத ஜனங்களை எச்சரித்தார். தேவன் தண்டனை கொடுக்க போறார், மனம் திரும்புங்கன்னு சொல்லி சொன்னார். அப்ப அந்த அடிப்படையில அவன் மனம் திரும்பாம போனது நிமித்தம் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை கொண்டு தேவன் 3 சிறையிருப்புகளை மேற்கொண்டார். ஒன்று கிமு 606 வருஷத்துல ஒண்ணு, அங்கதான் 70 வார தீர்க்கதரிசனம் ஆரம்பமாகுது. இரண்டாவது கிமு 598வது வருஷத்துல, சரியா எத்தனை வருஷம் கழிச்சு? 8 வருஷம் கழிச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதை தொடர்ந்து 586 வருஷம். 586னா எத்தனை வருஷங்க? அந்த பக்கம் ஒரு 8, இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு 4, அந்த பக்கம் ஒரு 8, 12 வருஷம் கழிச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப 3 வருஷங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு 606, 588, அடுத்து மூன்றாவது 598, அதுக்கப்புறம் 586. அதான் 3 சிறையிருப்புகள் சொல்லப்படுது. எருசலேம் அந்த 3 சிறையிருப்புகளால சிறை படையெடுப்புகள்னால இன்வேஷன்னால அழிக்கப்பட்டு போச்சு. யூத ஜனங்கள் அழிக்கப்பட்டு போனாங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் பாபிலோனுக்கு சிறைகளா கொண்டு போகப்பட்டாங்க. இந்த சிறையிருப்பின் நேரமும் அங்க தானியேல் எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டுச்சு. அந்த சிறையிருப்பின் நாட்கள் 70 வருஷம். 70 வருஷம் கழிச்சு திரும்ப உங்களை தேவன் திரும்ப கொண்டு வர்றதா தேவன் என்ன பண்ணியிருந்தார்? எரேமியாவால வாக்கு தத்தம் கொடுத்திருந்தார். இந்த 70 வருஷங்கள் முடிகிற வேலை வரும்போது தானியேல் நினைச்சாரு, இந்த நேரம் முடிஞ்சிருச்சு, திரும்ப நம்ம தேசத்துக்கு போக போறோம், தேவன் நம்மளை சந்திப்பார் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கும் போது தேவன் சொல்றாரு, கிடையாது, இன்னும் ஒரு நீண்ட காலம் இருக்க போது உங்கள் ஜனங்களுடைய விடுதலையும் எருசலேமுடைய விடுதலையும் இல்ல ஒட்டுமொத்த தேவன் நாங்களை சந்திக்கிறதான நேரமும் வெறும் இந்த 70 வருஷத்தோட முடிஞ்ச உடனே ஆரம்பமா போறதுல ஒரு கால நீடிப்பு, ஒரு 70 வாரங்கள் தீர்க்கதரிசனம் கொடுக்கப்படுது. புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் நான் பேசின விஷயங்கள் புரியுதா? எகைன் திரும்ப பேசுறேன். அப்போ அதுக்காக தான் அந்த அறிவை தானியேலுக்கு தேவன் கொடுக்கறதுக்காக தான் இந்த 70 வார தீர்க்கதரிசனம் கொடுக்கப்படுது. சரி, இந்த 70 வார தீர்க்கதரிசனத்துக்கு ஒரு பின்னணி இருக்கு. ஒரு பின்னணி இருக்கு. எதுக்குமே ஒரு ப்ராஃபஸி தேவன் கொடுக்குறாருன்னா அதுக்கு எப்பொழுதுமே ஒரு பின்னணி இருக்கும். தேவன் பிளைனா என்ன பண்ண மாட்டார்? எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். எதுவுமே செய்ய மாட்டார். அவர் ஒரு நோக்கத்தோட திட்டத்தோட மட்டும்தான் அந்த காரியத்தை தேவன் செய்ய வல்லவராரு. அப்போ இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற அந்த விஷயத்தையும் நான் வேகமா சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. ஒன்று, 2வது அதிகாரத்துல ஒரு ப்ராஃபஸி இருக்குது. ப்ராஃபஸி மீன்ஸ் அது தானியேலுடைய பொற்சிலை தரிசனம். தானியேலுடைய அந்த பொற்சிலை தரிசனத்தின்படி நேபுகாத்நேச்சருடைய பொற்சிலை தரிசனம், அந்த பொற்சிலை தரிசனம் என்னவா அழைக்கப்படுதுன்னு சொன்னா புறஜாதியின் காலங்கள். இன்னும் சரியா சொல்லலாம், புறஜாதியின் நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த பொற்சிலையின்படி பொற்சிலையில காணப்பட்ட அந்த பொற்சிலை முழுசும் ஒரு புறஜாதியின் காலங்களை குறிக்குது. அந்த பொற்சிலையே மோதன கல்தான் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறிக்குது. புரிஞ்சா? அப்போ காணப்பட்ட 4 வெவ்வேறான உலோகங்கள், இன்னும் சரியான்னு சொன்னா களிமண்ணோட சேரும் போது 5வது. அப்போ 4 வெவ்வேறு உலோகங்கள் அப்படின்றது 4 வெவ்வேறு ராஜ்யங்கள், பூமிக்குரிய ராஜ்யங்கள், புறஜாதி ராஜ்யங்களை குறித்து சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னா தேவன் ஆதாம் முதல் நேபுகாத்நேச்சார் காலம் வரைக்கும் ஒரே நபரை ஒட்டுமொத்த ஜனங்களை பூமியை ஆளும்படிக்கு ஒரு பெரிய ராஜ்யமா எந்த ராஜ்யத்தையும் தேவன் என்ன பண்ணல? அனுமதிக்கல. இப்போ தேவன் என்ன பண்றார்? அனுமதிக்கிறார். ஏன்னா தாவீது வரைக்கும் தேவன் அபிரகாமுடைய சந்ததியை பூமியில ஒட்டுமொத்த பெரிய ஒரு ஜாதியா உண்டாக்குறதா தேவன் ஏற்படுத்துறதா வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரு. அந்த வாக்குத்தத்துக்கு பங்காளிகளா இந்த ஜனங்கள் மாறாத நிமித்தம் தாவீது வரைக்குமே அந்த ஹோப் இருந்தது. தாவீதுக்கு என்ன கொடுத்தார் தேவன்? உன்னுடைய சந்ததியிலே
நான் ஒரு குமாரனை எலும்ப பண்ணுவேன், அவனுடைய ராஜ்யம் முடிவில்லாததா இருக்கும்னு சொன்னார் இல்லையா? அப்படி வரும்போது வரும் அப்படின்னு சொல்லி நம்பி யூதர்கள் இருந்தா அந்த ரட்சிப்பின் ரச்சனை கொம்பு கிறிஸ்து வரப்போறார், பூமி ஆளப்படுறாருன்ற அந்த காரியம் இருக்கும்போது அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாம போகும்போது, அப்போ தேவன் இப்ப என்ன பண்றாரு, அந்த அந்த ஒட்டுமொத்த பூமியை ஆளுகிற அந்த தன்மையை புறஜாதி பக்கம் திருப்புறார், தேவன் அறியாத ராஜ்யங்கள் பக்கம் திருப்புறார். அதுபடி பொற்சிலையின்படி நேபுகாத்நேச்சருடைய பொற்சிலையின்படி 4 ராஜ்யங்கள் பூமியை ஆளணும். அதுக்கப்புறம் 5வது வருகிற ராஜ்யம் தான் கிறிஸ்துவின் ராஜ்யமா இருக்கும்போது யூதர்கள் எதிர்பார்த்த இல்ல அபிரகாமுக்கு தேவன் சொன்ன அந்த ராஜ்யம் இல்லைன்னா ஆதாமால் இழக்கப்பட்டு போன அந்த ராஜ்யம் மீண்டும் வரப்போகிறதுன்னு சொல்லி புரிஞ்சா? அப்ப அதுக்காக தான் தானியேல் 2வது அதிகாரத்துல நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் அதை கொடுக்கிறார். நேபுகாத்நேச்சார் ஏதோ தன்னாலதான் இந்த ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதான் நினைக்கும் போது தேவன் சொல்றார், அப்படி கிடையாது, நான் தான் அந்த ராஜ்யத்தை புறஜாதிகளுக்கு கொடுத்திருக்கிறேன், நான் ஒரு கல் ஒண்ணு வரப்போகுதுன்றது அங்கிருந்தே சூசகமா தேவன் என்ன பண்றாரு, நேபுகாத்நேச்சாருக்கும் தானியேலுக்கும் உணர்த்துறாரு. மீன்ஸ் தானியேலுக்கு அதுல இருந்து புரிய வேண்டியது என்ன சொன்னா, இந்த தலையாகிய பொண்ணுக்கு அப்புறமே கிறிஸ்துவின் ராஜ்யம் வரப்போறது கிடையாது. அதுக்கப்புறம் வெவ்வேறு 4 ராஜ்யங்கள் வரப்போகுது. முடிவில தான் எது வரப்போகுது, ராஜ்யத்தின் ஜனங்கள் வந்து கிறிஸ்துவின் அதாவது உன்னதமானவருடைய ஜனங்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறாங்க, பூமியில அந்த ராஜ்யம் இருக்க போகுதுன்னு சொல்லி இப்ப 2வது அதிகாரம் இருக்கு. அப்ப 2வது அதிகாரத்துல அந்த புறஜாதி ராஜ்யங்கள் எவ்விதமான எப்படி அது எக்ஸ்பிளைன் பண்ணப்படுதுன்னு சொன்னா, பூமியில இருக்கிற உலோகங்களினால எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, அப்புறம் கிளே, களிமண், இது மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. அப்ப பூமியில அது எப்படின்னு சொன்னா, பூமியில இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல கனிமங்கள்ல வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, விலை உயர்ந்ததுல இருந்து தாழ்வை நோக்கி போகிற உலோகங்களா இருக்குது. அப்படின்னு சொன்னா ராஜ்யங்கள் மேல் நோக்கி அல்ல, மேலிருந்து கீழ் நோக்கி வருகிறதா அது காண்பிக்கப்படுது. ஆனா அந்த முடிவுல வரும்போது கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆகிய பெரிய அந்த சிறிய கல், மலையிலிருந்து உருண்ட அந்த கல்லால அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் காணப்படுது. புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் இது ஒரு கிளாரிட்டி. அப்படின்னா புறஜாதிக்கு இது உலோகங்களா காண்பிக்கப்படுது. ஆனா இதையே வந்து தேவன் வேற மாதிரி, தேவன் எப்பொழுதுமே வெளிப்பாட்டை எடுத்தே ஓப்பனா தர்றது கிடையாது. எப்படி தருகிறார்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிவீல் பண்றார். தீர்க்கதரிசி கூட 7 முத்திரைகள் செய்திகளா இருக்கட்டும், மற்ற செய்திகளா இருக்கட்டும், புரோகிரசிவான ரெவலேஷனாக தர தவிர ஒரே டைம் முழுவதுமான வெளிப்பாட தேவன் தீர்க்கதரிசிக்கு தர கிடையாது. அப்படி 2வது அதிகாரத்துல அது எவ்விதமாய் உலோகங்களாலையும் அந்த பொற்சிலையிலும் விவரிக்கப்பட்டிருக்குது. 7வது அதிகாரத்துக்கு வரும்போது அது மிருகங்களா, அதேதான் மிருகங்களா 4 மிருகங்களா என்ன பண்ணப்படுது, விவரிக்கப்படுது. இப்ப 4 மிருகங்கள் பெரிய பொற்சிலையிலிருந்து அந்த ராஜ்யம் விவரிக்கப்பட்டுச்சு. ஆனா தானியேல் 70 வருஷம் கழிச்சு ராஜ்யம் முடிய போது தேவன் நம்மளை சந்திக்க போறாருன்னு நினைக்கிறார். 7வது அதிகாரம் வருது. 7வது அதிகாரத்துல என்ன காண்பிக்கப்படுது, 4 மிருகங்கள் காண்பிக்கப்படுது. நான் அது ஓரளவு நம்ம பார்த்திருக்கிறோம், வெளிப்படுத்தல் விசேஷம் சீரீஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்போ அதுல முதல் சிங்கத்தை போல இருக்கிறது மிருகம், 2வது கரடியை போல இருக்கிற மிருகம், 3வது சிவிங்கிய லெப்பர்ட போல இருக்கிற மிருகம், 4வது மிருகம் வேற்றுருவமா இருக்கிற மிருகம் இல்லையா? இது 4 ராஜ்யங்களா இருக்குது. அதுக்கப்புறம் தான் உன்னதமானவர் நீண்ட ஆயுசுள்ளவர் வந்து இந்த ராஜ்யத்தை எடுத்து போடுறார் இல்லையா? இதுதான் 7வது அதிகாரமும் 2வது அதிகாரம் ஒரே காரியம் தான், கொஞ்சம் கொஞ்சம் பிரீஃபா போயிட்டு இருக்குது. பிரீஃப்னா இன்னும் கொஞ்சம் நீட்சி, எக்ஸ்பிளனேஷன் ஜாஸ்தியா காணப்படுது. இப்ப 7வது அதிகாரத்துக்கு 2வது அதிகாரத்துல ஒரு சில விஷயங்கள் தானியேலுக்கு புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் 7வது அதிகாரம் வரும்போது இன்னும் வேற வகையில ஒரே காரியம் தான், இந்த பூமிக்குரிய ராஜ்யமும் யூதர்களோட சம்பந்தப்பட்ட காரியத்தையும் தேவன் இன்னும் கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்புறம் 8வது அதிகாரத்துக்கு வரும்போது இந்த 4 மிருகங்கள் இல்லாம 2 மிருகங்கள் வருது, ஆட்டுக்கடாவும் வெள்ளாட்டுக்கடா தர்ஷனம் சொல்லப்படும். அதுல இன்னும் வந்து தர்ஷனம் விவரமா சொல்லப்படுது இல்லையா? தர்ஷனம் எப்படி சொல்லப்படுது, இன்னும் விவரமா சொல்லப்படுது. 2வது அதிகாரத்துல காணப்பட்ட 7வது அதிகாரத்துல காணப்பட்ட அந்த சின்ன கொம்பை குறிச்சு சொல்லப்படுது. 4வது மிருகத்துல 10 கொம்புகள் எழுப்பி அதுல 3 விழுந்து எழும்புன ஒரு மிருகத்தை குறிச்சு ஒரு சின்ன கொம்பு எழும்புது. அந்த கொம்பை குறிச்சு 8வது அதிகாரத்துல காணப்பட்ட 2 ஆட்டுக்கடா தரிசனம் மூலம் இன்னும் விரிவாக காணப்படுது. அப்படின்னா மேல காணப்பட்ட மிருகங்கள் வந்து கடைசியா கீழே வர அப்படி அது எதை குறியுதுன்னா புறஜாதி யுகத்தின் முடிவுல என்ன காணப்படும் அப்படின்னா யூதர்களுக்கு என்ன ஆக போகுது, இல்ல உலகத்தின் முடிவுக்கு என்ன ஆக போகுது, கிறிஸ்துவனுடைய வருகை எப்படி இருக்க போகுது, அந்த நேரத்துல என்ன ஆக போகுதுன்றத ஜூமின்ல தேவன் காட்டுறாரு. அப்படின்னு சொன்னா அது எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா விரிவாக்கி ரொம்ப வந்து மைக்ரோஸ்கோபிக் மெத்தட்னு சொல்லுவாங்க.
ரொம்ப ஜூம் பண்ணி தெளிவா தேவன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு, காட்டுறாரு. அப்படி 8வது அதிகாரம் தானியேலுக்கு ஒரு சில விவரணங்களை 7வது அதிகாரம் கொடுத்துச்சு. முழுவதுமான விவரம் 7வது அதிகாரம் கொடுக்கல. தானியேல் 7வது அதிகாரத்துல காணப்பட்ட 4வது மிருகத்தை ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் 8வது அதிகாரத்துல ரெண்டு ஆட்டுக்கடாக்களால இன்னும் ஒரு சில விவரங்கள் கொடுக்கப்படுது. அதுலயுமே இன்னும் விவரம் காணப்படல. அதுக்கப்புறம் 9வது அதிகாரத்துல இப்போ அந்த 70 வார தரிசனம் சொல்லப்படுது. புரிஞ்சா? ஏன் 9வது அதிகாரத்துல 70 வாரங்கள் சொல்லப்படுது, தர்ஷனம் வந்துச்சுன்னு தெரியுமா? புரிஞ்சா உங்களுக்கு? ஏன்னா இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இந்த 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்துல வர்ற அந்த சின்ன கொம்ப குறிச்சியும் யூதர்கள் அப்படின்னா உன்னதமானுடைய ஜனங்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறது, ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போறதையும், பூமியில கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படி ஏற்பட போகுது, அது எப்படி இந்த சின்ன கொம்பு எதிர்க்க போகுது, அது எந்த நேரமா இருக்கும், அது யூதர்களுடைய முடிவு எங்க இருக்கும் அப்படின்றது அந்த காலக்கணக்கையும் மற்ற விஷயங்களையும் சம்மந்தப்படுத்தி தான் 9வது அதிகாரம் இன்னும் கொஞ்சம் அடுத்த நீட்சிக்குள்ளாக அந்த 9வது அதிகாரம் போகுது. புரிஞ்சா உங்களுக்கு? சரி, ஒரு செகண்ட் கவனிங்க. இப்போ 9வது அதிகாரம் எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி ஓரளவு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 9வது அதிகாரம் எப்படி வடிவமைப்பு கொண்டிருக்குது, எவ்வளவு அந்த 9வது அதிகாரத்துல இருக்கிற அந்த 27 வசனங்கள், ஏறக்குறைய 27 வசனங்கள் எந்தெந்த லைனை குறிச்சு பேசுதுன்னு சொல்லி நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் நேரத்துக்கு நேரா உள்ள நான் கடந்து போறேன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 9வது அதிகாரத்துல பாருங்க, நான் சொன்ன கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாசுவேருவின் புத்திரன் தரியு அந்த வருஷத்துல ராஜ்யபாரம் பண்ணுகிற அந்த வருஷத்துலதான் இந்த தர்சனம் காணப்படுது. அப்போ இது எந்த வருஷம் சொன்னா கிறிஸ்துவுக்கு முன்பதாக 538வது வருஷம். அதாவது சிறையிருப்பு முடியறதுக்கு முன்பதாக 2 வருஷத்துக்கு முன்பதாக சிறையிருப்பு, யூதருடைய சிறையிருப்பு எத்தனை வருஷம்? 70 வருஷம். இப்போ 606ல சிறையிருப்பு ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து கிறிஸ்துவுக்கு முன்பதாக வருஷங்கள் படி போது ஏறாது, இறங்கு வரிசையில வரும். எப்படி வரும்? இறங்கு வரிசையில வரும். அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன்பதாக 606வது வருஷத்துல சிறையிருப்பு ஆரம்பமாச்சு. அதுல இருந்து நீங்க 70 வருஷத்தை கழிச்சிங்களா, எந்த வருஷமோ அந்த வருஷம் தான் சிறையிருப்பு முடிகிற வருஷம். அப்ப 606ல இருந்து 70 வருஷத்தை கழிச்சிங்களா 536வது வருஷம் தான் சிறையிருப்பு முடியணும். ஆனா அதுக்கு முன்பதாக 2 வருஷத்துக்கு முன்பதாக தேவன் இந்த 70 வார தர்ஷனத்தை யாரு கொடுக்கிறார்? தானியேலுக்கு கொடுக்கிறார். ஏன்னா இந்த அகாசுவேருவின் புத்திரனாகிய தரியு, மேதியனாகிய தரியு ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் தான் 538வது வருஷம். அப்போ 536 போது 2 வருஷத்துக்கு முன்பதாக இல்லையா? இது வரைக்கும் புரிஞ்சு இல்லையா உங்களுக்கு? இப்போ இந்த வருஷத்துல காணப்படுது. இப்ப இன்னும் வேற வகையில சொன்னா புறஜாதியின் ராஜ்யமாகிய 2வது ராஜ்யம் அந்த வருஷம் இது இல்லையா? தானியேலுடைய பொற்சிலையின்படி முதல் ராஜ்யம் மேதிய பெர்சிய ராஜ்யம், 2வது ராஜ்யம் முதல் ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம், 2வது ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அப்ப மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்த 2வது வருஷத்துல இது நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்ப தேவன் என்ன பண்றாரு, தானியேல் என்ன பண்றாரு, 7வது அதிகாரத்துல கிடைச்ச கொஞ்சம் விவரத்தை வச்சு கலங்கும் போது 8வது அதிகாரம் கொடுக்கப்படுது. 8வது அதிகாரத்துல ரொம்ப அதிகமான கலக்கம் வரும்போது தானியேல் என்ன பண்றாரு சொன்னா தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் ஆராயிறார். எப்பொழுதுமே அவர் வேதமானாக்கன். இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், தன் வாழ்க்கையில இருக்கிற சந்தேகங்கள் குழப்பங்களாக இருக்கட்டும், அதை அவன் சந்திக்கும்படிக்கு அதுக்கான விவரத்தை பெறறதுக்கு எப்பொழுதுமே தீர்க்க தரிசன பாகத்துக்குள்ளதான் கடந்து போவான். அதான் ஒரு சரியான அப்ரோச்சும் கூட. அப்போ இந்த மனுஷன், இந்த தானியேல் அந்த கால செய்தியாளர் என்ன பண்றாருன்னா தனக்கு முன்பதாக இருக்கிற தீர்க்கதரிசியுடைய பாகங்களை எடுத்து அவர் என்ன பண்றாரு, ஏன் என்ன எந்த காலத்துல இருக்கிறோம், நமக்கு ஒரு ப்ராஃபஸி கொடுக்கப்பட்டிருக்குது 70 வருஷம் தான் சொல்லி, இப்போ வேற ஒரு ராஜ்யம் வந்துருச்சு, ஒரு சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்றத அங்க உள்ள போய் தெரிஞ்சுக்கிறார். அதான் இங்க சொல்லப்படுது பாருங்க. தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இப்ப 70 வருஷம்ன்றது நான் எரேமியாவுடைய ப்ராபசி புத்தகத்தை, ஏன்னா தானியேலுக்கான தீர்க்கதரிசி யாரு, முன்பதாக இருந்த தீர்க்கதரிசி யாருன்னா எரேமியாவோட புத்தகத்தை வாசி நான் புரிஞ்சுக்கினேன் இன்னும் 2 வருஷம் தான் இருக்குதுன்றதுன்னு சொல்லி இல்லையா? அடுத்தது பாருங்க, அவர் என்ன பண்றாரு, 2 வருஷம் தான் இருக்குன்னு சொல்லி தானியேல் அடுத்ததா சொல்லும் போது என்னன்னு சொன்னா தானியேலுடைய ஜபம் தான் அடுத்த வசனத்துல ஸ்டார்ட் ஆகுது. 3ஆம் வசனத்துல தொடங்கி ஏறக்குறைய 20ஆம் வசனம் வரைக்கும், 3ஆம் வசனத்துல 20ஆம் வசனம் வரைக்கும் தானியேலுடைய ஜபம் காணப்படும். அந்த தானியேலுடைய ஜபத்துல என்ன காணப்படுன்னு சொன்னா யூத ஜனங்கள் என்ன பாவத்தை செஞ்சாங்க, அந்த தண்டனை எவ்விதமா இருக்குது, தேவன் ஏன் அவங்களை தண்டிச்சார் அப்படின்ற எல்லா விவரங்களும் இந்த
3ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும். நீங்க வாசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க சரியா இதுல வாசிக்கும் போது தானியேல் எதை சொல்றேன் சொன்னா, மோசேக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதன்படிதான் செஞ்சீரு. இங்க ஒரு வசனம் சொல்லப்படுது பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. எருசலேமின் சம்பவிப்பது போல வானத்தின் கீழெங்கும் சம்பவிதா இருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதினால் அவர் எங்களுக்கும் எங்களுடைய நியாய தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாய் சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். பாருங்க, அது கீழே மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. அப்போ தானியேல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் ஏன் அவங்க சிறையிருப்புக்குள்ள போனாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் அறியணும். ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, துன்பம் வருது அப்படின்னு உடனே அவன் ரொம்ப சோர்ந்து தேவனை தூஷிக்கிறதோ இல்ல பின்வாங்கி போறதோ கூடாது. அவன் சரியான அப்ரோச் கிடையாது, அது வழிமுறை கிடையாது, அணுகிற விதம் கிடையாது. சரியான அணுகிற விதம் எப்படின்னா, ஏன் எனக்கு இது வந்திருக்குன்னு சொல்லி தீர்க்கதரிசன பாகத்துக்குள்ள போய் அதெல்லாம் ஆராயும் போது நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, ஏன் என் குடும்பம் சரியில்லை, ஏன் என்னோட வாழ்க்கை சரியில்லை, ஏன் எனக்கு வியாதி வந்திருக்கு, ஏன் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு, ஏன் கடன் தொல்லை வந்திருக்குன்னு சொல்லி அதுல இருந்து அவனுக்கு விடை கிடைக்கும். அப்போ இங்க தொடக்கும் போது ஒரு தானியேலுக்கு தெரியுது, ஏன் இந்த ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் சாலமோன் தாவீது போன்ற மகத்தான ராஜாக்கள் வாழ்ந்து அவ்வளவு பெரிய தேவாலயம் கட்டி ஒரு தீர்க்கதரிசி அவங்களுக்கு அனுப்பி இப்படிலாம் இருந்த ஜனம் இன்னைக்கு ஒன்று இல்லாம என்ன பண்ணுது, என்ன இருக்குது, அந்த சிறையிருப்பின் வருஷங்கள் ஒன்றும் இல்லாதது போல இருக்குது. காரணம்னு சொல்லி தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிக்கும் போதுதான் தானியேலுக்கு புரியுது. தேவன் மோசேயை கொண்டு சொன்னார், நீங்க என்னோட வார்த்தையை மீறி நீங்க போனீங்க சொன்னா உங்க எல்லா இடத்துலயும் சிதறடிப்பேன்னு சொன்னார். அந்த பாகத்தை அவர் படிச்சு சொல்றாரு, படிக்கிற இதெல்லாம் படிச்சு எஸ் ஓ இதனாலதான் சொல்லி அப்புறம் ஜெபத்துக்கு போறாரு. ஏன்னா சில நேரங்கள்ல நமக்கு எப்படி ஜெபம் பண்ணும், எது மாதிரி வார்த்தைகள் ஜெபம் பண்ணும் சொல்லி நமக்கு தெரியறது இல்ல. ஏன் தெரியறது இல்லைன்னா, எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? பொதுவா ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த தேவை இருக்குதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இல்ல எனக்கு இந்த வியாதி இருக்குது, எனக்கு இது மாதிரியான பிரச்சனை இருக்குது, அதை எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் ஏன் தேவன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார்? அந்த அனுமதித்திற்கான தேவன் ஏன் அனுமதித்திருக்கிறார் அனுமதித்திருக்கிறார்ன்றத நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்றதுக்கு தான் தீர்க்கதரிசன பாகத்துக்கும் செய்திக்கும் தீர்க்கதரிசியுடைய வேதத்துக்கும் உள்ள நம்ம போகும்போது தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெளிவா என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொண்ட பின்பதாக என்ன பண்றேன், அப்புறம் ஜெபத்துக்கு போறேன். அதனாலதான் தீர்க்கதரிசி எப்பவுமே சொல்லும் போது ஃபர்ஸ்ட் யூ ரீட் த பைபிள் அண்ட் தென் யூ ப்ரே. அப்ப எப்பொழுதுமே பைபிள் படிக்கணும், இல்ல தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கிற விடை தெரியாத கேள்விக்கான பதில் அங்க வரும். பதில் தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்றதுன்னு விசுவாசத்தோட ஜெபம் பண்ண முடியும். அப்ப இந்த விசுவாசமான ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அப்போ நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் கிடைக்கலன்னா, நம்ம எது ஜெபம் பண்ணும், எதை தேவன்கிட்ட கேட்கணும்ன்ற அந்த நாலேஜ் நமக்கு இல்ல. ஏன் அந்த நாலேஜ் இல்ல? நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கிற கான்ட்ரரிஸ் பிரச்சனைகள்லாம் எதனால வந்துச்சுன்ற அதை கண்டுபிடிக்க தெரியல. அதுக்கான ஆன்சர் எங்க இருக்குது? வேதத்திலையும் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலையும். அப்ப தானியேலுடைய ஜெபத்தின் மூலமா புரிந்து கொள்றது என்னன்னு சொன்னா, தானியேல் எங்க போறாரு, முன்பதா இருக்கிற தீர்க்கதரிசன பாகத்துக்கும் வேதத்துக்கு போய் எதனால இது நடந்துச்சுன்னு சொல்லி ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து ப்ராஃபஸில இருந்து எல்லாமே கோத்ரூ பண்றாரு. கோத்ரூ பண்ண உடனே அவர் புரிஞ்சது ஒண்ணுதான், தேவன் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, இந்த ஜனங்கள் இப்படி எல்லாம் வைத்திருந்தாரு, இந்த மாதிரி தவறை நீங்க செய்யும் போது இந்த மாதிரி தண்டனை வருதுன்னு சொல்லியும் தேவன் தீர்க்கதரிசனமா சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரிதான் எங்களுக்கு இது வந்திருக்குது, எங்களுக்கு வந்த தீங்குக்கு தேவன் காரணர் அல்ல, நாங்க தான் காரணர் அப்படின்ற அந்த ஒரு வெளிப்பாடு தானியேலுக்கு புரியும் போதுதான் தானியேல் அடுத்து ஜெபத்துக்குள்ள இன்னும் விசுவாசத்தோட ஜெபத்துக்குள்ள தானியேல் என்ன பண்றாருன்னு சொன்னா, பாவ அறிக்கை, அந்த சரியான பாவ அறிக்கையை செய்யறதுக்கான வெளிப்பாடு அவருக்கு கிடைக்குது. அதனாலதான் இங்க சொல்றாரு, என்ன பாருங்க, பாவ அறிக்கை இங்க வசனம் தானே சொல்லுது, வாசிக்கிற பாருங்க. கவனாக கர்த்தர் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. நான் எப்படி வந்தேன்னு சொன்னா எனக்கு வெளிப்பாடு எப்படி வெளிப்பாடு கிடைச்சு, இதெல்லாம் வாசிச்சேன்றார். அப்போ 2 முதல் 3ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் வரைக்கும் தானியேலுடைய லாங் பிரேயர். இப்ப லாங் பிரேயர் வந்த பின்னாடிதான் தானியேலுக்கு ஒரு தூதன் அனுப்பி எல்லாத்தையும் இன்னும் இன்டெப்தா எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாருங்க, ஆர்டர் பாருங்க. தானியேல் எப்படி இருக்காருன்னு சொன்னா, ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாரு. ஜனங்கள் பிரச்சனையில இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, தான் தோன்றித்தனமா போய் ஜெபம் பண்ணல, உபவாசம் போடல. அவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வேதத்துக்கு போய் அதை ஆராய்ச்சி செஞ்சு பாக்குறாரு, எதனால நடந்துச்சு சொல்லி. அப்ப தேவன் வேதத்துல பேசுறாரு. அதுக்கப்புறம் அண்ட் தானியேல் சரியான முறையில இருக்கிற பாவரிக்கையின் ஜெபத்தையும் தேவன்ல தன்னுடைய ஜனங்களுக்கான அந்த பிரச்சனையை மாற்றி போறதுக்கு ஜெபம் பண்றாரு. அப்ப அதுக்கான பதிலாதான் தேவன் இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை காபிரியேல் மூலமா கொடுக்குறாரு.
அப்ரோச் புரியுதா? ஆர்டர் புரியுதா? ஆர்டர் புரியுதா? இது ஆர்டர். நம்ம வாழ்க்கையிலையும் அதே ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணும். தேவன் தன்னோட வழிகளில் மாறாதவர். தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு மனிதன், ஒரு வியாதியுள்ள மனிதன் ஒரு முறையில, ஒரு சரியான முறையில அப்ரோச் பண்ணி அந்த இடத்துல தேவன் பதில் கொடுத்திருப்பாருன்னா, அதே முறையில ரெண்டாவது மனிதன் வந்து நிற்கும் போது அதே முறையில வந்து நின்னான்னு சொன்னா அதுக்கு தேவன் பதில் கொடுக்க கடமைப்பட்டுள்ளவராய் இருக்கிறார். அடுத்தது இப்ப முடிஞ்சிச்சு பாருங்களேன். இது முடிஞ்ச உடனே நான் அடுத்தது உள்ள ப்ராஃபஸிக்குள்ள போறேன். இந்த ப்ராஃபஸிக்குள்ள போறதுக்கு முன்பதாக ஒரு சில விஷயங்கள் பாருங்க. 19ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தருவிக்கப்பட்டிருக்கிறதே என்றார். தானியேல் அந்த ஜபத்துல, தானியேல் ஜபங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி எடுக்கலாம். அதுல என்ன சொல்லணும், தானியேல் அந்த ஜபத்தோட, ஆண்டவரே இவங்களுக்காக ஜபம் பண்றேன்னு சொல்லாம அந்த ஜபத்தோட நகரத்தோட தன்னையும் இன்க்ளூட் பண்ணி, நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் மீறுதல் செய்தோம். இப்போ தானியேல் ஜபம் பாவம் செஞ்சாரா, தவறு செஞ்சாரா? இல்ல. தேவனுக்கு முன்பதாக குற்றமற்ற ஒரு மனுஷன் தான் தானியேல். ஆனாலும் தானியேல் என்ன பண்றாரு, அந்த ஜனங்களோட மிக்ஸ் பண்ணி தன்னையும் நேத்து கொண்டு தாழ்மைப்படுத்துறார். தானியேல் ஜபத்துல அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் இதுவா இருக்குது. அடுத்தது, அப்போ இப்படி சொல்லி நான் ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனை பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். இப்படி செய்து கொண்டிருக்கும் போது, அப்படி ஜெபம் பண்ணுகையில் முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறிந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேலையில் என்னை தொட்டான். நம்மள கூட அந்த நேரத்துல இருக்கிறோம். அந்திப்பலினா சாயங்கால நேரத்தின் பலி. இப்ப யூதர்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 பலி செலுத்துவாங்க. காலை பலி ஒன்று செலுத்துவாங்க, சாயங்கால பலியில பலி செலுத்துவாங்க. அப்போ சாயங்கால பலியின் நேரத்துல ஒரு தானியேல் ஒட்டுமொத்த ஜனத்துக்காக நிற்கும் போது தேவன் என்ன பண்றாருங்க, ஒரு தூதனை அனுப்பி ரெவலேஷனை கொடுக்கிறார். அதே போல இன்னைக்கு ஒட்டுமொத்த ஜனத்துக்கு ஒரு செய்தியாளன் தானியேல் இருந்தது போல நமக்காக ஒரு செய்தியாளன் தேவன் அனுப்பியிருந்தார். அவர் தான் யாருங்க? தீர்க்கதரிசி. அப்போ அவரும் கூட சாயங்கால நேரத்துல இருக்கிறார். அவரும் கூட 70 வருஷம் சிறையிருப்பு நேரத்தில் இருந்தார். நம்ம கூட சபை எத்தனை வருஷமா சிறையிருப்பு இருக்குது? 7 சபை காலங்களாம். அதுக்கப்புறம் தான் சபை 8வது நாள் புதிய நாளுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஏதோ காரியம் இருக்கு. அந்த நேரத்துக்கு வரும்போது அவரும் கூட இந்த ஜனத்துக்காக ஒரு மனுஷனா தரப்புல இருக்கும்போது தேவன் தன் தூதனை அனுப்பினார். இதெல்லாம் மேட்ச் ஆகுதா இல்லைங்களா? அப்போ என் டைம் டேனியல் வந்து தீர்க்கதரிசியா இருக்கிறார் இல்லையா? புரிஞ்சு உங்களுக்கு? இப்படி இருக்கும்போது இப்பதான் 70 வார தீர்க்கதரிசனம் ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்குள்ள போலாமா? இது வரைக்கும் புரிஞ்சு உங்களுக்கு? இப்ப எப்படி எடுத்து பாருங்களேன், என்ன எடுக்குது பாருங்களேன். அப்படி நான் ஜெபம் கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேலையில் என்னை தொட்டான். சாயங்கால நேரத்துல. இப்ப தீர்க்கதரிசிக்கும் அவ்விதமான சாயங்கால நேரம் தான், காலத்தின் சாயங்கால நேரம் தான் முத்திரைகள் திறந்துச்சு. அப்போ தானியேலுக்கு தன் ஜனங்களுடைய முடிவை அறிகிறதற்கு எப்படி 70 வார தீர்க்கதரிசனம் தேவைப்பட்டதோ, அதே போல நமக்கும் சபையுடைய முடிவும் சபையுடைய எடுத்துக்கொள்ளப்படுதோ சபையுடைய மறுரூபப்படுதலுக்கும் தேவையானது 7 முத்திரைகள். அந்த முத்திரைகள் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அதுக்கான எல்லா விவரங்களும், எக்ஸ்பிளனேஷனும், மீட்பின் திட்டமும் அதுல இருக்குது. அதனாலதான் ஒரு செய்தியாளனை தேவனை அனுப்பி அந்த மனுஷன் மூலமா எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்தாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? அடுத்தது பாருங்க. அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்றார். அப்போ இப்பதான் தரிசனத்தின் பகுதிக்குள்ள வரும். இப்போ நான் திரும்ப பிரிக்கிற பாருங்க. முதல் 2 வசனம் அந்த இந்த 9ஆம் அதிகாரத்துடைய காலத்தை சொல்லுது. 3வது அதிக வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ஜபத்தை சொல்லுது. அப்புறம் 21ஆம் வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த தீர்க்க தரிசன பாகம். 7ஆம் அதிகாரம் எவ்வளவு ஸ்ட்ரக்சரா இருக்குது. ஒன்று எந்த காலத்துல எழுதப்பட்டிருக்குதுன்றதை குறிச்சு, அதுக்கப்புறம் ஜபம். 3வது தீர்க்க தரிசன பாகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குது, யார் வந்து சொல்றாரு அப்படின்ற அந்த விவரங்கள்லாம் இருக்குது. நம்ம 3வது காரியத்துக்குள்ளதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஏன் பாருங்க. இப்ப அடுத்தது போலாம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தர்ஷனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நிறைய பேர் இங்க பண்ற மிஸ்டேக், யார் பார்த்தாலும் பண்ற மிஸ்டேக் என்னன்னு சொன்னா, இந்த 70 வாரத்தை வெறும் காலக்கிரமமா பார்த்து முடிச்சிடுவாங்க. அதான் அவங்க பண்ற பெரிய மிஸ்டேக். 2 மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒண்ணு, இந்த 70 வாரத்தை யூதர்களுக்கு இல்ல அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோட பாக்குற ஜனங்கள் ஒன்று. 2வது, இந்த 6 விதமான நோக்கத்தை மறந்துட்டு பார்ப்பாங்க.
இந்த 70 வார தீர்க்க தரிசனமே எதுக்காக அப்படின்னா 6 விதமான நோக்கத்துக்காக தான். இப்ப தேவன் வந்து 400 வருஷங்கள், அதை 400 வருஷங்கள் முடிச்சு உங்களை சந்திப்பேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு அப்படின்னா, இப்போ 400 வருஷம் கழிச்சு தேவன் வராரு அப்படின் போது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அந்த நோக்கம் இல்லாம தேவன் வர வேண்டிய அவசியம் இல்ல. அந்த மாதிரி தேவன் இந்த 70 வருஷங்கள் தானியேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின் போது அந்த 70 வருஷங்கள் இருக்கு இல்லையா, அந்த 70 வாரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்பதாக ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்னன்னா இந்த 6 விதமான நோக்கம். இந்த 6 விதமான நோக்கத்தையே மறந்து இந்த தீர்க்க தரிசனத்தை ஒருபோதும் என்ன பண்ண முடியாது, நம்ம அணுக முடியாது, அப்ரோச் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இந்த 6 விதமான நோக்கத்தையும் ஓரளவு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் பெரிய செய்தி கொடுத்துருக்கேன், லாங் மெசேஜ் ஒன்னொன்னத்தை குறிச்சும் கொடுத்துருக்கிறேன். நீங்க யூடியூப்ல பாருங்க. நான் ஷார்ட்டா இன்னைக்கு நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், ஓரளவு புரிஞ்சு கொள்றதுக்கு. பாருங்க, மீறுதலை தவிர்க்கிறது இருக்கும். இதான் நோக்கம், 6 விதமான நோக்கம். இந்த 6 விதமான நோக்கங்கள் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனத்துக்கும் நகரத்துக்கும் மீறுதலை தவிர்த்தல் அப்படின்ற ஒண்ணு, ரெண்டாவது பாவத்தை தொலைத்தல், மூன்றாவது அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுதல், அப்புறம் நித்திய நீதியை வருவித்தல், தர்ஷனத்தையும் தீர்ஷனத்தையும் முத்தரித்தல், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுதல். இந்த 6 நோக்கமும் யூத ஜனங்களுக்கு, பரிசுத்த நகரமாகி எருசலேமுக்கு, அந்த ஜனங்களுக்காக. இது நிறைவேறதுக்கான காலக்கிரமம் டைம் தான் இந்த 70 வாரம். என்ன நோக்கம், என்ன, யாருக்கு இல்லையா? கவனிக்கிறீங்களா? நான் சொல்றேன், நோக்கம் என்ன, யாருக்கு, எந்த இடத்துக்கு, அதுக்கப்புறம் காலம் என்ன, அதானங்க எகைன் சொல்ற பாருங்க. 6 விதமான நோக்கம். நோக்கம் 6 விதமான நோக்கம், நீதியான நோக்கங்கள் 6. ரெண்டாவது யாருக்கு போது யூத ஜனங்களுக்கும் அந்த நகரத்துக்கும், இடம் நகரத்துக்கும். மூன்றாவது காரியம் 70 வாரம். இப்படிதான் இதை பிரிச்சு என்ன பண்ணும், சரியா பார்க்கணும். இப்ப நோக்கங்கள் பார்த்துடலாமா? 6 நோக்கங்கள் பார்த்துடலாமா? என்ன அப்படின்றத பார்க்கலாமா? பாருங்க, அடுத்தது பார்க்கலாம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் இதான் முதல் நோக்கம். மீறுதல் தவிர்க்கப்படணும். அப்போ மீறுதல் தவிர்க்கப்படணும்னு சொன்னா யாரோ மீறுதல் செஞ்சிருக்கணும். அடுத்தது பாவங்களை தொலைக்கிறதற்கும், பாவத்தை தேவன் எடுத்து போடணும். மீறுதல் செஞ்சு மீறுதலை தேவன் என்ன பண்ணணும், மீறுதலை தவிர்க்கணும், அதை என்ன பண்ணணும், எடுத்து போடணும். ரெண்டாவது பாவத்தையும் தொலைக்கணும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணணும். நீங்க அக்கிரமம் செஞ்சீங்களா, அது நிவர்த்தி பண்ணணும். அப்புறம் நித்திய நீதியை வருவிக்கணும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், இது எல்லாத்துக்கும் முன்னதாக வைஸ் வெர்சமான பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் அப்படின்னு சொன்னா மீறுதல் ஒரு டைம்ல செஞ்சிருக்கணும், பாவங்களை தொலைக்கிறது அப்படின்னும் போது பாவம் செஞ்சிருக்கணும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுதல்னா அக்கிரமத்தை செஞ்சிருக்கணும், நித்திய நீதி வருவித்தல் அப்படின்போது நீதி இல்லாத ஒரு நிலை இங்க காணப்படணும் இல்லைங்களா? அடுத்தது தர்ஷனமும் தீர்க்க தரிசனம் முத்தரிக்கிறதற்கும் அப்படின்னும் போது அங்க தர்ஷனமும் தீர்க்க தரிசனத்தை குறிச்சான வெளிப்பாடு அங்க இல்லாம இருக்கணும். அப்புறம் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுதல் அப்படின் போது அங்க மகா பரிசுத்தம் உள்ளவது அபிஷேகம் பண்ணப்படாம இருக்கணும். இதுதான் ஆர்டர். இப்போ இந்த 6 நோக்கம் நிறைவேறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு அப்படின்ற அதுக்கான ஒரு டைம் லைன் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 6 நோக்கம் எப்படி நிறைவேறுது அப்படின்ற டைம் லைன் சொல்றேன். புரிஞ்சா? இப்போ மீறுதலை தவிர்க்கிறதுக்குன்னு போது நான் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். என்ன மீறுதல் அப்படின் போது இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எப்பொழுதுமே தம்முடைய தீர்க்கதரிசி மூலமா சந்திச்சு வார்த்தையை சொல்றார். அவங்க தேவோட வார்த்தையை மீறி போகும்போது அவங்களை கொண்டு வருகிறதுக்கு ஒரு செய்தியாளர் அனுப்பி என்ன பண்றாரு, தேவன் அவங்களை உள்ள கொண்டு வர்றாரு இல்லைங்களா? அப்படி அவங்களுக்கு அனுப்பப்பட்ட கடைசி தீர்க்கதரிசி யாரு? கடைசி அதான் சான்ஸ் போது யார் அது அப்படின்னா கடைசியான நபர் இயேசு கிறிஸ்து இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து வந்துதான் நம்ம மெசியாவுடைய அடையாளத்தை காட்டுறார். 3 வருஷம் அந்த அடையாளம் காணப்பட்டுச்சு. அப்பயும் அவங்க என்ன பண்ணாங்க, தங்களோட வழிகளை மாற்றிக்கொள்ளாம மீறி போனாங்க. அப்போ இந்த இந்த மீறுதல் அப்படின்னும் போது எப்ப செஞ்சாங்க, அவங்க எப்போ செஞ்சாங்க? கடைசி அந்த மீறுதலுடைய நிறைவேற்றம் எப்போ? தேவன் ஒரு மனுஷனுக்கும் பாவத்துக்கான ஒரு எல்லை கூட வச்சிருப்பார் இல்லையா? அப்ப அந்த எல்லை பாவம் பூர்ணமாகும் தான் மரணத்தை கொண்டு வரும். பாவத்தை ஒரு மனுஷன் செஞ்சு கொண்டே இருப்பான், தேவன் விட்டுருவாரு. ஒரு எண்டு வரும்போது அந்த பாவம் பூர்ணமா வரும்போது மரணம் வரும் இல்லையா? அப்ப அது மாதிரி இவங்க மீறுதல் ஆதியிலிருந்து மோசஸ் காலத்துல மீறுதல் செஞ்சுட்டே வராங்க. ஆனா அந்த மீறுதல் பூர்ணமா மாறினது இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையில இல்ல, சிலுவையில இல்ல, அந்த 3 வருஷத்துல. அதான் டைம் லைன் கரெக்டா சொல்றேன். சிலுவையில இல்ல, நான் தான் சொல்றேன். மீறுதல் அங்கதான் செஞ்சாங்க, மீறுதல் அங்கதான் செஞ்சாங்க. 3 வருஷத்துல மீறுதல் பண்ணாங்க. இரண்டாவது பாவங்களை தொலைக்கிறதற்கும். பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவிசுவாசம். அவிசுவாசம் தான் பாவம். அப்ப அந்த அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் செய்தியை அவிசுவாசிச்சாங்க இல்லைங்களா? அப்போ மீறுதல் அப்படின்றதும் தீர்க்கதரிசி சொன்னா அவங்க தெரியாம பண்ணாங்களா? 3 வருஷத்துல அவங்க மீறுதல் பண்ணாங்களா இல்லையா? அப்ப இவர் தான் அதுன்னு சொல்லி அவங்க மேசியாவுடைய அடையாளத்தை காட்டியும் அவங்க அதை கண்டுகொள்ளாம பண்ணாங்க. எதனால செஞ்சாங்க? இவர் தான் அதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? கண்கள் குருடாகப்படுச்சு. அதுதான் மீறுதல். பாவம்ன்றது அவிசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் சரியா வெளிப்படுத்தப்படல, அங்க பாவம் இருக்குது இல்லையா? அவிசுவாசம் இருக்குது. அந்த அவிசுவாசமும் இவர் தான் அவர். இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்கள்ல என்ன? நானே அவர் என்றுனா என்ன அர்த்தம்? யோவான் 8:24 சொல்ல, நானே அவர் என்று விசுவாசிகள் உங்க பாவங்களை சாவேன்னு சொல்றாரு இல்லையா? அது என்ன அர்த்தம்னா, யூதர்கள் பாவ நிவர்த்திக்கு தேவன் யூதர்கள்ட்ட ஒரு பலி முறைமையை கொடுத்திருந்தார். அவங்க பாவத்தை கொண்டு எடுத்து போடுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டி மேல கை வைக்கும் போது, அது விசுவாசிக்கும் போது பாவம் நிவர்த்தி ஆகும் இல்லையா? அப்ப யூதர்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு அடையாளம் நிஜ ரூபமா இருக்கிற கிறிஸ்துவாய் ஆடு வரப்போறாரு. அந்த ஆட்டுக்குட்டி தான் இவன் பாவத்தை எடுத்து போடுது அப்படின்றதா அதுக்கான ரியல் அர்த்தம். அப்ப அந்த ஆட்டுக்குட்டி தான் கிறிஸ்து இல்லையா? அவரை விசுவாசிக்காம இருக்கிறது தான் பாவம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று நான் சொன்னேன் இல்லையா? நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்கள்ல. அப்படி நானே அவர்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நானே பிதான்னு சொல்லியா? நானே பிதான்னு சொல்லி விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களை சாவீர்கள் சொன்னாரா? அப்படி கிடையாது. நானே அவர் அப்படின்னு சொன்னா, நான் தான் உங்களை அடிக்கப்பட போற ஆட்டுக்குட்டி. நீங்க பஸ்காவாடா இருந்தீங்களா? அந்த மாதிரி ஆட்டுக்குட்டி பூமியில வந்து அடிக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கான பரிகார ஆட்டுக்குட்டி இருக்கு இல்லையா? ஏசாயா 53 அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது இல்லையா? மோசேயின் மேல சொல்லப்பட்ட பஸ்கா ஆடு, பாவ நிவர்த்தி ஆடு, இதெல்லாம் இந்த ஆடு உங்களுக்கான பலியாடு நான் தான் சொல்லி விசுவாசிங்க சொன்னா அவங்க பாவம் போவோம். நீங்க விசுவாசியாவிட்டீங்கன்னா பாவத்துல சாவீங்க. அப்போ அதுதான் அங்க என்ன இருக்குது? பாவத்தை நிவர்த்தி பண்ணுதல். அப்ப பாவம் செஞ்சது அங்கதான். அவங்களுக்காக வந்த ஆட்டுக்குட்டிய பாவ நிவர்த்திய அடையாளம் கொண்டு கொள்ளாம போயிட்டாங்க. தான் பாவம். அது மீறுதல்ன்றது 3 வருஷம் அவர் செய்த எல்லா அடையாளங்களையும் மேசியாவுக்கான அடையாளங்களை செஞ்சாங்க இல்லையா? அந்த மேசியாவுக்கான அடையாளங்கள் செய்யும் போது அந்த அடையாளங்களை அவங்க என்ன பண்ணலாங்க? ஏற்றுக்கொள்ளாம மீறி போனாங்க. அதான் மீறுதல். 2வது பாவம். 3வது அக்கிரமம். அக்கிரமம்னா என்ன அர்த்தம்? அக்கிரமன்றது தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் இவ்வளவு அக்கிரமம் பண்ணாத அப்படின்றோம் இல்லையா? காரணம் என்னன்னா, ஒரு மனுஷன் தெரிஞ்சே செய்யற விஷயம் தான் அக்கிரமம். தெரிஞ்சே செய்யற விஷயம் தான் அக்கிரமம். மீறுதல்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணல அப்படின்ற தீர்க்கதரிசி. பாவம்ன்றதும் அவங்க தெரிஞ்சே பண்ண கிடையாது. ஏன்னா அவர் தான் ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அவங்களுக்கு முழுமையா என்ன பண்ணப்படல, தெரியல. மீறுதல் இவர் தான் மேசியா அப்படின்னும் அவங்களுக்கு முழுசா தெரியல. ஏன்னா புறஜாதி நிமித்தம் கண்கள் ஆனது மறைக்கப்பட்டிருந்துச்சு. 1. 2வது விஷயம். ஆனா அக்கிரமன்றது தெரிஞ்சே பண்ணுது. யூதர்கள் பண்ண தெரிந்தே செய்த தவறு என்ன? நான் சொன்னேன் எகைன், மீறுதல் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கவனிங்க. மீறுதல் அப்படின்றது 3 வருஷம் நடந்தது. உடைச்சுக்கோங்க. மீறுதல்ன்றது 3 வருஷம் நடந்தது. பாவம் 2வது காரியம் பாவத்தை தொலைக்கிறதுனா பாவம் அப்படின்றது அவிசுவாசம். அந்த எப்படி தனக்காக கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே அவங்க விசுவாசத்தினால பாவம் நடந்துச்சு. அந்த பாவம் நடந்தது எங்க? சிலுவையில. ஏன்னா சிலுவையில அவங்களுக்காக அடிக்கப்படும் போது அதை என்ன பண்ணாங்க? புறக்கணிச்சாங்க அவங்க. அதான் அங்கதான் பாவம் நடக்குது. அக்கிரமன்றது எங்க நடந்துச்சு அப்படின்னா பிலாத்துடைய அரண்மனை வாசல்ல. ஏன்னா அக்கிரமம்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் தெரிஞ்சே செய்கிற தவறு தான் அக்கிரமம் இல்லையா? அப்போ யூதர்கள் செஞ்ச தெரிஞ்சே செய்த தவறு என்ன? சொல்லுங்க. ஒரு பாவம் செய்தாரு தெரியல. கரெக்ட். அதுதான் அக்கிரமம். அவர் தான் ஆட்டுக்குட்டின்னு தெரியல, அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுருங்க. அவரை மெசியனோட அடையாளத்தை காட்டினார், அதை உணர்ந்து கொள்ள, அதுவும் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படல, குருடாக்கப்பட்டிருந்தாங்க, விட்டுருங்க. ஆனா அவங்க செய்த தவறு என்னன்னு சொன்னா, அவர் எந்த குற்றமும் செய்யல. அதுதான் திரும்ப சொல்ற, அதான் அக்கிரமமா. அந்த அக்கிரமத்தை அவங்க பிலாத்து கிட்ட வந்து அரண்மனை கிட்ட இவரை சிலுவையில் அறையும் போது செஞ்சாங்க. சிலுவையில் அரைஞ்சாங்க. அது யூதர்களுக்கு காரணம் தான். அப்ப அந்த அக்கிரமம் நிவர்த்தி பண்ணப்படணும். இது எங்க நடக்குது? கிறிஸ்துடைய 1ஆம் வருகையில நடக்குது இல்லையா? அப்புறம் அடுத்தது பாருங்க, நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும் அநீதி அங்க காணப்படுது. நீதி அங்க காணப்படல, நித்திய நீதி. அடுத்தது தர்ஷனத்தையும் தீர்க்க தர்ஷனத்தையும் முத்தரிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா தர்ஷனங்களும் தீர்க்க தர்ஷனங்களும் அங்க என்ன பண்ணல, அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்துச்சு, க்ளோஸா இருந்துச்சு. அதனாலதான் எமாவிசேஷங்களை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தீர்க்கதரிசிகள் சொன்னவைகள் யாவையும் விசுவாசிக்கிறதற்கு
புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அப்படின்னா தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசனமும் அவங்களுக்கு என்ன இருக்குது? சீல் பண்ணப்பட்டிருக்குது, அது ஓபன் பண்ணும். அப்போ தீர்க்க தரிசனமும் அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகணும், அதுக்கப்புறமா இதெல்லாமே திறக்கப்படணும். ஏதோ ஒரு இடத்துல அக்கிரமம் செய்யணும், ஏதோ ஒரு இடத்துல மீறி போகணும், ஏதோ ஒரு இடத்துல பாவம் செய்யணும், ஏதோ ஒரு இடத்துல தீர்க்க தரிசனமும் அவங்களுக்கு தெரியாம இருக்கணும், ஏதோ ஒரு இடத்துல நீதி இல்லாத நிலை காணப்படணும். அதுக்கப்புறம் கடைசியா காணப்படுது மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். அடுத்தது மகா பரிசுத்தம் உள்ளவர் கிடையாது, மகா பரிசுத்தம் உள்ளதுன்ற தீர்க்கதரிசி. அது மகா இங்கிலீஷ்ல மோஸ்ட் ஹோலி. அப்படியே மகா பரிசுத்தம் உள்ளது 1000 வருட அரசாட்சியில் அமைக்க போக ஆலயம் தான் அப்படின்றார். அது என்னன்றத சொல்றேன். அப்ப இதெல்லாம் எங்க நடந்துச்சு அப்படின்னா, மகா பரிசுத்தம் உள்ளது அபிஷேகம் பண்ணப்படாம இருக்கணும். மகா பரிசுத்தம் உள்ளவர் கிடையாது. மகா பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு கிறிஸ்துவன்னு எடுத்துக்கலாம். கிறிஸ்துவ என்ன பண்றாரு? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டாரா இல்லையா? ஜோர்டான்ல ரிவர் யோர்தான் நதியில என்ன பண்ணாருங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? அப்ப அது அவரை குறிக்கல. அது என்ன குறிக்குது? 1000 அரசாட்சியில இருக்க போகிற ஆலயத்தை குறிக்குது. இப்ப இந்த 6 நோக்கங்கள் நடக்கிறதுக்கான காரணம் தெரியுதா? அப்போ இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது கிறிஸ்துவுக்கு முன்பதாக 538 வருஷத்துக்கு முன்பதாக. ஆனா அப்ப அதெல்லாத்துடைய நிறைவேறுதல் காணப்படவில்லை. அப்படின்னா அக்கிரமத்தின் நிறைவேற்றம் இன்னும் வரல. நிறைவேற்றம் வந்த பின்னாடிதான் அக்கிரமம் நிவர்த்தி ஆகும். பாவத்துடைய பூர்ணம் இன்னும் வரல. அப்ப பாவத்துடைய பூர்ணம் வராதுக்கு முன்பதாக சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க பாவத்துடைய பூர்ணம் வரும், அக்கிரமம் செய்வாங்க, அப்புறம் மீறுதல் செய்வாங்க, அவங்களுக்கு தர்ஷனம் மறைக்கப்பட்டிருக்கும், மகா பரிசுத்தம் உள்ளது நித்திய நீதி இல்லாம இருக்கும். இதெல்லாம் வரப்போற காரியம், அதையும் சொல்றாரு. அதுக்கு பின்பதாக இதனுடைய வைஸ் வெர்சா தானே, ஆப்போசிட் வெர்ஷன் இதுதானே. மீறுதலை தவிர்க்கிறதுக்கு அப்படின்னும் போது தானியேல் காலத்துல நடந்த மீறுதலை சொல்ல, சிலுவையில நடந்த இயேசு கிறிஸ்து மாமசத்துல வரும்போது நடந்த மீறுதல் தான். அக்கிரமன்றது தானியேல் காலத்துல இருக்கிற அந்த அக்கிரமத்தை சொல்ல, பிலாத்து கிட்ட நடந்த அக்கிரமத்தை தான் சொல்றாங்க. பாவத்தை தொலைக்கிறதுக்குன்னு சொல்றது சிலுவையில் நடந்த அந்த அவர் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற அந்த பாவத்தை சொல்றாங்க. அப்போ இது நடக்கிறதையும் சொல்றாரு அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் நிவர்த்தியுடைய டைமையும் சொல்லுது. அப்படின்னா இதெல்லாம் நடந்தது ஒரு டைம் லைன். அப்படின்னா இந்த 6 நோக்கம் நடக்கிறது ஒரு டைம் லைன். புரிஞ்சுதா? இப்ப இந்த 6 விதமான நோக்கம் புரிஞ்சா? அகைன் ஒரு சின்ன ரீகால் சொல்லட்டுமா? மீறுதலை தவிர்க்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? மீறுதல்னா என்ன அர்த்தம்? மேசியாவுடைய அடையாளத்தை மீறி போறது. மேசியாவோட அடையாளத்தை வெளிப்படுத்தி காட்டுறாரு 3 வருஷமா. அதை அவங்க கண்டுகொள்ளாம விடுறாங்க. ஒன்று, அது 3 வருஷத்துல நடந்தது. பாவத்தை தொலைக்கிறதுக்கு இது சிலுவையில நடந்துச்சு. அவர் அடிக்கப்பட்டார், அதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. 2வது தீர்க்கதரிசி சொல்றாரு, எந்த தேவனை சங்கீதம் 22 அதிகாரத்தை வாசி, என் தேவனை ஏன் என்று கைவிட்டீர்னு சொல்லி வாசித்து கொண்டிருக்கிற அதே வேளையில அந்த தேவாலயத்துடைய ஜன்னல் வழியா பார்க்கும்போது ஒரு சிறுவையில சொங்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் அந்த வார்த்தை அவர் சொல்லி கொண்டிருந்தார். அவங்க அதை ஏற்றுக்கொள்ள. பாவத்தை தொலைக்கிறதுக்கு, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறது எங்க? குட் ஃப்ரைடே மார்னிங்ல பிலாத்துடைய அரண்மனையில இவனை சிலுவையில அறையுங்களை வேணான்னு சொன்னாங்க பாருங்க. அவர் பாவமே செய்யாம, அதுதான் அக்கிரமம். அடுத்தது தர்ஷன தீர்க்க தரிசனம் முத்தரிக்கிறது இல்லையா? அது வெளிப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஆக்சுவலி அங்க அந்த டிரான்ஸ்லேஷன் இதா இருக்கு, அதுக்கான ரியல் மீனிங் அதுதான். அப்போ தர்ஷன தீர்க்க தரிசனங்களும் முத்தரிக்கப்பட்டுருச்சு. அவர் என்ன செய்யறாருன்றது பழைய ஏற்பாட்டுல எல்லா தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்டுச்சு. அது எதுவுமே அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல அவர் பண்றது எதுவுமே தெரியாம இருக்குது. அதான் தர்ஷனமும் தீர்க்க தரிசனம். அப்புறம் நித்திய நீதியை வருவித்தல். அப்ப அந்த இடத்துல பாவம் அவிசுவாசம் நிறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மகா பரிசுத்தம் உள்ளவரை அப்படின் போது மகா பரிசுத்தவர் அவர் கிடையாது. மகா பரிசுத்தம்ன்றது ஒரு பிளேஸ், ஒரு இடத்தை குறிக்கும். அது 1000 வருஷத்துல அமைக்க போற ஆலயம். இது வரைக்கும் இந்த 6 நோக்கம் நிறைவேறுக்கிறதுக்கு தான் இந்த 70 வார தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு. புரிஞ்சா? இப்போ என்ன பண்ணுச்சு? 6 நோக்கத்தை பார்த்துட்டோம். இப்போ டைம் லைனுக்குள்ள போறோம். இதுக்குள்ள நான் ஸ்ட்ரக்சரா இந்த 9வது அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்கேன், நான் 70 வாரம் உள்ள போகல. ஸ்ட்ரக்சரா சொல்லும் போது உங்களுக்கு அடுத்தடுத்த காரியத்துக்குள்ள உங்களுக்கு இன்னும் அறிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள போலாமா? பாருங்க என்ன சொல்லப்படுது. இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவதில் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்கள் எப்படி ஆகும்? நான் இந்த ஆர்டரை சொல்லிடுறேன் உங்களுக்கு. எப்படி சொல்லப்படுது? 6 நோக்கத்துக்காக தான் இந்த 70 வாரம் இருக்குது. இந்த 70 வாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுக்கிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுக்கிறதுக்கான கட்டளை எப்போ வெளிப்பட்டுச்சு?
யார் அந்த கட்டளை கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த காலகட்டத்துல அவங்க ரெண்டாவது தானியேல் நேபுகாத்நேச்சாருடைய பொற்சிலையில ரெண்டாவது ராஜ்யத்தின் கீழே இன்னுமா யூத ஜனங்கள் அடிமையில இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க தேசம் அடிமைப்பட்டிருக்குது. இவங்க வெளியே வந்தாலுமே இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் பிறப்பிக்கிறது, கட்டளை பிறப்பிக்கிறது யாருன்னு சொன்னா மேதிய பெர்ஷியர்கள் தான். அவங்க தேசத்துக்குள்ள 70 வருஷம் கழிச்சு தரியு மேதியனாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணார் 538 வருஷம். அது 2 வருஷம் கழிச்சு தரியு தன்னுடைய 64வது வருஷத்துல இறந்து போறாரு. தன் 64வது வருஷத்துல இறந்து போனவுடைய கோரேஸ் ஆட்சிக்கு வரார். கோரேஸ் என்ற ராஜா ஆட்சிக்கு அவர் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்திலேயே அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, யூதர்கள் தன் தேசத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டார். 70 வருஷத்துல சரியா வெளியே போங்கன்னு சொல்லிட்டார். வெளியே போங்கன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு, நீங்க போய் உங்க தேவாலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி எல்லா கிஃப்ட், மற்ற விஷயங்கள், காணிக்கைகள், கோல்டு, இல்ல தேவாலயத்துக்கு நேபுகாத்நேச்சார் தேவாலயத்திலிருந்து முன்பதாக இருந்த தேவாலயத்திலிருந்து எடுத்துக்கொண்ட பனிமுட்டுகள் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்து அனுப்புறார். அதான் முதல் கட்டளை வெளிப்பட்டது 536 வருஷத்துல முதல் கட்டளை. ஆனா இங்க சொல்லப்படு 2வது கட்டளை எப்ப வெளிப்படுதுன்னு சொன்னா, 2வது கட்டளை கிமு 520 வருஷம் திரும்பவும் 536 திரும்ப வராங்க. ஏறக்குறைய அவங்க தேவாலயத்தை கட்டுறதுக்கான வேலை செய்யல. 10 வருஷம் என்ன பண்றாங்க, சரி 5 வருஷம் அமைதியா இருக்கிறாங்க. 520 திரும்ப ஏதோ காரியத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்பவும் ஒரு தடை, அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் தடை போடுறாங்க. 520 தடையாவது, கவனிச்சுக்கோங்க. 520 தடையாவது. திரும்பவும் என்ன பண்றாங்க, லெட்டர் போடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தேவாலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு அந்த இடத்துல இருக்கிற லோக்கல் பீப்புள் தடை செய்யறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த ராஜா தேவாலயத்தை நீங்க திரும்ப கட்டலாம்னு சொல்லி 515 கட்டளை திரும்ப ரிலீஸ் ஆகுது, ரீரிலீஸ் ஆகுது. 2வது முறை கட்டளை வருது. 3வது முறை 457 வருஷத்துல கட்டளை வரல, எஸ்ரா வராரு. திரும்ப ஜனங்கள்லாம் ஆர்டருக்குள்ள கொண்டு வருது. எஸ்ரான்ற தீர்க்கதரிசி 457 வருஷத்துல வராரு. அவர் தேவாலயத்தை கட்டுறதுக்கோ இல்ல எருசலேம் நகரத்தை கட்டுறதுக்கான கட்டளையோட கூட வரல, இந்த ஜனங்களை ஒரு ஆர்டருக்குள்ள கொண்டு வர்றதுக்கான இந்த இதோட வர்றாரு, எஸ்ரா வரார். அடுத்தது 445 கிறிஸ்துவுக்கு முன்பதாக 445வது வருஷத்துல வராரு. 90 வருஷம் கழிச்சு, சிறையிருப்பு முடிஞ்சு 90 வருஷம் கழிச்சு. சிறையிருப்பு முடிஞ்ச எத்தனாவது வருஷம், 536 வருஷம். அப்ப அது 90 வருஷம் கழிச்சிங்களா 445 வருஷம் வரும் இல்லையா. 445 வருஷத்துல நெகேமியா அப்படின்ற அந்த ஒரு பானபாத்திரக்காரன் அவர்தான். அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, எருசலேமுடைய வாசல்கள்லாம் கட்டப்படாம இருக்குதுன்னு சொல்லி ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்டு, அகாசுவேர் ராஜா கிட்ட என்ன பண்றாருங்க, பர்மிஷன் கேட்டு பர்மிஷன் வாங்கினாரு. அப்பதான் கோட்டைகள்லாம் கட்டப்படுது. 10 வாசல்கள் கட்டப்படுது. நெகேமியா புத்தகத்துல வாசிங்க சொன்னா அது புக் ஆஃப் கேட்ஸ் அப்படின்னு இருக்கும். புக் ஆஃப் கேட்ஸ்னா வாசலுடைய புத்தகம் சொல்லப்படுது. எப்படி வாசல்கள் எருசலேமுடைய வாசல் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்போ 4 அரசாணைகள் இருக்கு. 4 டிகிரிஸ் சொல்லுவாங்க. 4 டிகிரி. முதல் டிகிரி 536 ஜனங்கள்லாம் வெளியே வர்றதுக்கு. 2வது எதுனா சொன்ன 515 திரும்ப தேவாலயம் கட்டுறதுக்கு 536 ஜனங்கள் வெளியே போறதுக்கும் தேவாலயத்தை கட்டுறதுக்கான கட்டளை கொடுக்கப்படுது. அப்புறம் திரும்ப தடை ஏற்பட்டு 515 திரும்ப அந்த கட்டளை ராஜாவால கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் 457 ஜனங்கள் ஒரு ஆர்டருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு எஸ்ரா திரும்ப நிருபங்களோட கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் 445 இப்போ ஆலயம் கட்டுறது கிடையாது, எருசலேமை சுத்தியும் கோட்டை கட்டுறதுக்கு. ஏன்னா ஒரு நகரம் கோட்டையோட இருக்கும்போதுதான் பாதுகாப்பு இருக்கும். இந்த காலம் அது கிடையாது. அந்த காலம் ஒரு நகரம் இருக்கணும்னு சொன்னா கோட்டை கட்டணும். அந்த கோட்டை கட்டுறதுக்கு அகாசுவேரால இவர் வர்றார், நெகேமியா வர்றார். நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரன் வர்றார். அப்போ இங்கே எப்ப இந்த 4 அரசாணைகளை, எந்த அரசாணையை 70 வாரத்துடைய தொடக்கமா எடுக்கணும் இல்லையா. 70 வாரம் தொடங்கும். எப்ப தொடக்கம்னு சொல்லப்பட்டிருக்குது இங்க வாசிக்கிறோம். 70 வாரம் தொடக்கம் கணக்கு அங்கதானே ஸ்டார்ட் ஆகுது. எங்க தொடங்குது பாருங்க. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல். அதான் தொடக்க புள்ளி. 4 அரசாணையில 536 நீங்க தொடக்க புள்ளியை எடுக்கிறீங்களா, 515 எடுக்கிறீங்களா, 457 எடுக்கிறீங்களா, 445 எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எதை எடுத்தா இந்த 70 வாரம் கரெக்டா அமையணும் கிறிஸ்துவோட கூட. இது அப்படின்னு சொன்னா 445வது வருஷத்துல எருசலேம் நகரத்தை கட்டுறதுக்கான கட்டளை வந்துச்சு. அதுதான் இங்க சொல்லப்படுது. தேவாலயத்தை கட்டுறதுக்கான கட்டளை சொல்லப்படல. என்ன சொல்லப்படுது, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கு. எருசலேமை கட்டுறதுன்னா வாசல்களை கட்டுறது. அந்த வாசலை கட்டுறதுக்கான கட்டளை வெளிப்படுதான் 445வது வருஷம். அதான்
அதோட தொடக்க புள்ளியா என்ன பண்ணணும் எடுக்கணும். அடுத்த பாயிண்ட் போலாம் பாருங்க. அப்போ கட்டளை வெளிப்படுத்துதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும், எத்தனை வாரமா? 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். மேசியா அப்ப வருவார். 7 62 எத்தனை வருஷம்? எவ்வளவு வருஷம் மாசம் ஆச்சு? 69 மாசம், 69 வாரம் ஆச்சு இல்லையா? அப்ப இன்னொன்னு, இந்த 70 வாரத்துக்கு தரிசனம் வெறும் 70 வாரங்களா அப்படின்னா 70 வாரம் கிடையாது. 70 வாரங்கள்ன்றது சரியா 1.5 வருஷத்தை குறிக்குது இல்லையா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரங்க? 52 வாரங்கள் இல்லையா? மீதி 18 வாரங்கள் இருக்குது. 18 வாரங்கள்ன்றது எத்தனை மாசங்க? 6 3 18, 6 3 18. அப்போ 1.5 வருஷத்திலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறல. எந்த தீர்க்க தரிசனம்? இந்த 6 நோக்கம் இந்த எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டளை வெளிப்படுத்துறது 1.5 வருஷத்துல இந்த 6 நோக்கம் நிறைவேறிட்டு இருக்கணும். வெறும் 70 வாரமாக நம்ம கவுண்ட் பண்ணா கரெக்டா? புரிஞ்சா? நான் ரிப்பீட் பண்ணமா அந்த பாயிண்ட? ரிப்பீட் புரியலையா? புரிஞ்சுக்கினீங்க என்ன? ஸ்டாப் பண்றேன். இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ 445ல இருந்து 1.5 வருஷமே, 1 வருஷம் 4 மாசம் 2 வாரம் வருது. 70 வாரங்களை வெறும் வாரங்களா போட்டோம்னா, அப்ப இந்த வெறும் வாரங்கள் கிடையாது, இது தீர்க்க தரிசன வாரங்கள். அப்போ யூதர்களுடைய வாரம் அப்படின்னா ஷபுவான்னு சொல்லப்படுது. அந்த கிரேக்க வார்த்தை ஷபுவான்னா 7ன்னு அர்த்தம். அப்போ 7 நாட்களை குறிக்கும். 7 நாட்கள். அப்போ 70 வாரத்துக்கு 7 × 70 இல்லையா? ஒரு வாரத்துக்கு 7னா 7 × 70னா 490 நாட்கள். 490 நாட்கள். இப்ப 490 நாட்கள்ல முடியல. தீர்க்க தரிசன காலண்டர் படி, என்னாகமத்துல சொல்லப்பட்டதின்படியும், எசேக்கியேல்ல சொல்லப்பட்டதின்படியும் ஒரு நாளை ஒரு வருஷமா தேவன் தீர்க்க தரிசன காலண்டர்ல சொல்றார். அப்ப 490 நாள்ன்றது 490 வருஷங்களா இருக்குது. 490 வருஷங்கள்ல தான் இந்த 6 நோக்கம் நிறைவேறும். அதோட தொடக்க புள்ளி தான் அந்த இது எருசலேம் கட்டப்படுறதுக்கான கட்டளை, அதாவது கிமு 445வது வருஷம். இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அதுக்காக தான் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறது கட்டளை வெளிப்படுது 7 வாரமும். அப்போ அந்த 70 வாரத்தை டைரக்டா சொல்லாம அதை 3 பார்ட்டா பிரிக்கிறார். ஒன்று 7 வாரம், ரெண்டாவது 62 வாரம், இன்னொன்று 1 வாரம். அந்த 1 வாரத்தையும் 2ஆ பிரிக்கிறார் கடைசியா. அப்ப 7 வாரம் ஏன் அப்படி பிரிக்கிறார்? அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. 7 7 49, 49 வருஷத்துலதான் இந்த தேவாலயம் கட்டுறதோ எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கான அந்த ஆர்டருக்கு அந்த ஆர்டர், முழுமையான ஆர்டர் முடியறதுக்கான நேரமா அது இருந்துச்சு. 49 வருஷம். அதுக்கப்புறம் 62 வாரம். 7 + 62 69. 69 வாரங்கள் இல்லையா? 69 வாரங்களை வெறும் வாரங்களா நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். 62 வாரங்களை நாட்களா மாத்தி, அந்த நாட்களை வருஷங்களா மாத்தி தான் என்ன பண்ணுவாங்க எடுக்கணும். ஏன்னா 69 வாரங்கள் கழிச்சு யார் வரப்போறது? மேசியா வருவார்னு சொல்லப்படுது. அந்த சொல்லப்படுது என்ன சொல்லப்படுது? பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும், மேசியா வர்றதுக்கு 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அப்போ 69 வாரம் 9 மேசியா வருவார். நார்மலான நடைமுறையின்படியான 69 வாரங்கள் கிடையாது. 69ன்னு சொன்னா 434 + 49 483 நாட்கள். அதை வருஷங்களா மாத்தினா 483 வருடங்கள் கழிச்சு மேசியா வரணும். 445ல இருந்து 483 வருடங்கள் தீர்க்க தரிசனங்கள் கழிச்சு மேசியா வரணும். மேசியா கிறிஸ்து பிறக்கும் போது மேசியாவானா? ஆமா. ஆனா எப்ப மேசியா அப்படின்னா அவரு யோர்தான்ல இருக்கும்போது தான் மேசியா. மேசியானா என்ன அர்த்தம்? மெசியா கிறிஸ்து. கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்படும். கிறிஸ்து எப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டார்? யோர்தான் நதி. அப்ப யோர்தான் நதியை தான் இது குறிக்குது. மேசியா வர மட்டும் 483 வருடங்கள். நான் கால்குலேஷன் அப்புறம் நான் போடுறேன், பட் ஆர்டரா சொல்லிடுறேன் உங்களுக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? மேசியா வர மட்டும் 7 வாரங்கள் 62 வாரங்கள், 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். இப்ப யோர்தான் நதி கிறிஸ்து வரும்போது இந்த 70 வாரத்துடைய எத்தனை பாகத்து முடிஞ்சிச்சு? 483 வருடங்கள், அதாவது 69 வருஷம் முடிஞ்சிச்சு. 69 வாரம் முடிஞ்சிச்சு. இப்ப இந்த 1 வாரம் அங்க பேலன்ஸ் இருக்கு. அந்த 1 வாரத்துல அடுத்த பாயிண்ட் பாருங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். 62 வாரங்கள் உடனே கிடையாது, பின்புனா அங்க ஒரு கால நீட்சி இருக்குது. அதான் அந்த அரை வாரம். 69 வாரம் முடிஞ்சிச்சு. இன்னும் 1 வாரம் இருக்கிறதே. 1 வாரத்தை எவ்வளவு பிரிக்கலாம்? 2ஆ பிரிச்சா அந்த 3 வாரம் வருது இல்லையா? 1 வாரத்தை 3 நாள் வருது. 1 வாரத்துல 3 நாள் வருது இல்லையா? அந்த 3 நாளை
3 வருஷமா மாத்தணுமானா அந்த 62 வாரங்களுக்கு பின்பு 3 வருஷம் கிறிஸ்துடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. புரிஞ்ச இந்த ஆர்டர்? அப்போ என்ன சொல்றது, மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா வந்த உடனே சங்கரிக்கப்படல, 3 வருஷம் மினிஸ்ட்ரி பண்றாரு. அப்படின்னா 69 வாரம் முடிஞ்ச பின்னாடி மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, கிறிஸ்து தமக்காக சங்கரிக்கப்படல. அடுத்தது, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அடுத்த ப்ராபசி, வரப்போகிற பிரபு. இங்க 2 பிரபுக்களை சொல்லுது. நாம் ஆல்ரெடி செய்தி எடுத்திருக்கிறோம். 2 பிரபுக்களும் 2 உடன்படிக்கைகளும் சொல்லி வரப்போகிற பிரபு யார்? இந்த வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள். அப்போ நகரத்தையும் ஜனத்தையும் இங்க சொல்லப்படுது, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும். நகரம்ன்றது எது, யாரை குறிக்குது? எருசலேம். பரிசுத்த ஸ்தலம்ன்றது எதை குறிக்குது? தேவாலயம். 70 நாள் கொண்ட கட்டப்பட்டு செருபாபேலினால் கட்டப்பட்ட அந்த தேவாலயம் இடிக்கப்படும். யாரால இடிக்கப்படுதோ அவங்கள தான் இங்க சொல்லப்படுற இந்த 2வது பிரபு பிரின்ஸ் வருவான். பிரின்ஸ்ன்றது ராஜா இல்ல, ராஜகுமாரன். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பிரபுவாகிய மேசியான்றது 1வது பிரபு, இங்க இந்த ஜனத்துடைய பிரபுன்றது 2வது பிரபு. அது அப்போ இந்த நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் இடிக்கிற அந்த ஜனங்கள்ல தான் அந்த 2வது பிரபு வரப்போறான்றது இல்லையா? அப்ப இந்த பரிசுத்த நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் இடிச்ச ஜனங்கள் யாருன்னா ரோமர்கள். ரோமர்கள் எப்ப இடிச்சாங்க? கிறிஸ்துவுக்கு பின்பதாக 40 வருஷம் கழிச்சு, அதாவது கிபி 70. கிறிஸ்து கிபி 30 சிலுவையில் அறையப்பட்டார். இந்த ரோமர்கள் தீத்துடைய டைட்டஸ் சீசருடைய தலைமையில கிபி 70 எருசலேம் முழுசுமா அடிக்கப்பட்டுச்சு, தேவாலயம் அப்போ இந்த ஜனங்களுக்குள்ள தான் யார் வரப்போறது? 2வது பிரபு வரப்போறான்றது. புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சா? அடுத்தது பாருங்க, வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜல பிரவாகம் போலும் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அப்படின்னா இது யூதருடைய தீர்க்கதரிசனம். அங்கிருந்து தொடங்கி கடைசி காலம் வரைக்கும் அழிவும் யுத்தமும், முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும், யூத ஜனங்கள் அழிக்கப்பட்டு போய்கொண்டே இருப்பாங்கன்னு சொல்லி முடிவு ஒரு எந்த காலம் வரப்போகுது இல்லையா, அது வரைக்கும் நடக்கும். இது நீட்சி நடக்கும்னு சொல்லப்படுது. நான் வெறும் இந்த ப்ராஃபஸியை மட்டும் சொல்றேன், உள்ள டீட்டெயில் சொல்லப்படல. இது வரைக்கும் அதோடைய அந்த ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு ஆர்டர் புரியுது இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம சத்தியத்தை பார்க்க போனோம். ஏன்னா இந்த 9வது அதிகாரத்தையும் 70 வாரத்துடைய ஃப்ரேம் ஒர்க்கை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ள கால்குலேஷனுக்குள்ளெல்லாம் நம்ம என்ன பண்ணல, போகல. அடுத்தது, அவர் 1 வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். இது 2 ப்ராஃபஸி, 2 காம்பவுண்ட். ப்ராஃபஸி எப்பொழுதுமே காம்பவுண்ட் மீனிங் இருக்கும். காம்பவுண்ட்னா 2 பாகங்கள் இருக்கும். இங்க சொல்லப்படுறது கிறிஸ்துவையும் குறிக்கும், அந்தி கிறிஸ்துவையும் குறிக்கும். இதுல சொல்லப்படுற முதல் பாகம் கிறிஸ்து பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணார். 2வது பகுதி அந்தி கிறிஸ்துவும் அந்த காரியத்தை செய்ய போறான். தீர்க்கதரிசியுடைய 70வது முதல் பகுதியில கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்து யூதருடைய தேவாலயத்தின் பலியையும் காணிக்க அவர் ஒளிய பண்ணார். 2வது இந்த பிரபு வரப்போகிற நேரத்துல, வரப்போகிற காலத்துல அவன் என்ன பண்ண போறான்? அவன் இன்னொரு உடன்படிக்கையை ஏற்படுத்த போறான். அதுல என்ன பண்றான்னு சொன்னா பலியையும் காணிக்க என்ன பண்ண போறான்? அவன் ஒளிய பண்ண போறான். அப்ப பலியையும் காணிக்கையும் எகெயின் திரும்பவும் ஏற்படுத்த போகுதுன்றது அதுல இருந்து புரிந்து கொள்ள முடியுது. நான் இதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்குள்ள போகல பிரதர். பிளைன்ல சொல்றீங்க அப்படின்னு நினைக்காது. யூடியூப்ல பாக்குற ஜனங்களா இருந்தாலும் இந்த ஃப்ரேம் ஒர்க் மட்டும் சொல்றேன் நானு. அண்ட் தென் இதை நம்ம டீட்டெயிலா ஆல்ரெடி யூடியூப்ல எடுத்துருக்கிறோம். எகைன் நம்ம வேணும்னு சொன்னா நம்ம எடுக்கலாம் இந்த காரியத்தை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏக நான் என்ன பண்றேன், காட்டேஜ் மீட்டிங்ன்றதான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அடுத்தது, அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். பாழாக்குகிறவன், இந்த பாழாக்குகிறவன் தான் 8வது அதிகாரத்துல சொல்லப்படுறான், 7வது அதிகாரத்துல சொல்லப்படுறான். இந்த பாழாக்குகிறவனை குறிச்சுதான், பாழாக்கும் அருவருப்பை குறிச்சுதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதிகாரத்துல சொல்றாரு. 28ஆம் வசனத்துக்கு முன்னாடி சொல்றாரு. பாழாக்கும் அருவருப்பை குறிச்சு தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் சொல்றாரா இல்லையா? அவ பாழாக்கும் அருவருப்பு அப்படின்றது எதை சொல்லப்படுற? ரோம படைய சொல்றார். ரோம படைய தானே சொல்றாரு. ரோமர்கள் வரப்போறாங்க, அழிக்கப்பட போறாங்க, அங்க ஓமர் மஜித் நிக்க போகுதுன்றதை குறிச்சு சொல்றாரு. ரோமர்கள் வரப்போறாங்க, அவங்க அழிவு பாலாக்கும் அருவருப்பை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அந்த பாலாக்கும் அருவருப்புன்றது ரோமர்களை சொல்றாரு. அப்படின்னா பாலாக்குகிறவன் அப்படின்றது ரோமர்களுக்குள்ள எழும்புகிற அந்தி கிறிஸ்துவ, இந்த மெஸ்ஸியாவை சொல்லும் போது மெஸ்ஸியாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற அந்த அந்தி கிறிஸ்துவ சொல்லப்படுது. அவன் தான் பாலாக்குகிறவன். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான்.
நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் அப்படிங்கும்போது தேவன் அவனுக்காக ஒரு நியாய தீர்ப்பை வச்சிருக்கிறார். அதான் அழிவு, நிர்மூலம். அந்த நிர்மூலம் அவன் மேல வந்து முழுசா சொரியும் மட்டும் தீரு மட்டும் சொரியும் என்றான். இதுதான் 70 வாரத்துக்கு கிறிஸ்துடைய ஆர்டர். அப்படின்னா கடைசி அந்தி கிறிஸ்துவுக்கு முடிவை ஏற்படுத்துகிற வரைக்கும் அதான் கடைசி இந்த 70 வாரத்துடைய முடிவா இருக்க போகுது அப்படின்றது. அப்படின்னா அவர் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அடுத்ததாக யூத ஜனங்களுக்கு இன்னொரு ½ வீக் இருப்போது. அப்ப முதல் 3 வருடங்கள்ல தான் இந்த 6 விதமான நோக்கத்துக்கான அஸ்திபாரம் இடமடிச்சு இல்லையா. மீறுதல் வந்துட்டு அங்கதான், மீறுதலுடைய முடிவு அங்கதான். மீறுதல் இஸ்ரவேல் ஜனங்கள் காலகாலமா மீறி வந்தாலுமே அந்த மீறுதலுடைய முடிவு பூரணம். ஒரு மனுஷன் தப்பு செஞ்சுக்கான் இருக்கிறான், எது வரைக்கும் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படாது. ஒரு மனுஷன் ஃபாஸ்டா ஓட்டிக்கொண்டே போறான், போலீஸ் பாக்குற வரைக்கும் அவனுக்கு தண்டனை இல்லை. எப்ப போலீஸ் அங்க நிக்கிறாரோ அங்க தண்டனை வந்துடும். அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் மீறுதல் செஞ்சு கொண்டே வராங்க. கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவங்க மீறுதலுக்கான அந்த நிவர்த்தி, அந்த பூர்ணம் இல்ல, அங்கதான் பூர்ணம் ஏற்படுது இல்லையா. அப்ப மீறுதல் தவிர்க்கப்பட வேண்டிய நேரம் வரப்போகுது. அந்த முதல் 3 வருஷத்துல அந்த 6 நோக்கத்துக்கான அஸ்திபாரம் இடப்படுது. கடைசி 3 வருஷத்துல அவங்க அந்த மீறுதலையும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் எல்லாத்தையும் தொலைக்க போகிறார். அதுக்கான பாவ நிவர்த்தி அந்த 3 வருஷம் சிலுவையில அவர் ஏற்படுத்தினார். இதான் விஷயம். அடுத்து இதே இடத்துல பாழாக்குகிறவனை குறிச்சு 2வது பிரபுவை பத்தி சொல்லப்படுது. அதான் அந்தி கிறிஸ்து, அவனோட ஜனங்களை பத்தி சொல்லப்படுது. அங்க வருகிற நியாய தீர்ப்பை பத்தி சொல்லப்படுது இல்லையா. நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் நிர்ணயிக்கப்பட்ட தேவன் ஆல்ரெடி அவனுக்கு நியாய தீர்ப்பை என்ன பண்ணியிருக்காரு, நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அந்த நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும். அவனுக்கு மேல வந்து தேவன் வைப்பார். அதான் கோபாக்கினை. இதுல 7 முத்திரைகள் உள்ள இருக்குது. புரிதுங்களா உங்களுக்கு? நான் இப்ப பாருங்க 7 முத்திரைகள் உள்ள இருக்கிறது சின்ன லைன்ல காட்டுறேன் பாருங்களேன். உங்களுக்கு அது இன்னும் புரிஞ்சு கொள்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் பாருங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின் மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார். வரப்போகிற பிரபு யாருங்க? அவன் என்னங்க? அதாங்க 4 முத்திரைகளா? வெள்ளை குதிரையில வரா, சிகப்பு குதிரை, கருப்பு குதிரை, மையனை குதிரை. அதான் வரப்போகிற பிரபு. எத்தனை முத்திரை ஆயிடுச்சுங்க? 4 முத்திரை இல்லைங்களா. அதுக்கப்புறம் நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் இல்லைங்களா. அதன் பிறகு அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும். எது? அழிவு, எருசலேம் அழிவு. அப்ப அதுதான் என்னவா இருக்குது? 6வது முத்திரை. ஒட்டுமொத்தமா 6ஆம் முத்திரை உலகத்துக்கான நியாயத்தை. சரி, அது கீழே காட்டுறேன். யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. யுத்தமும் நாசம் கோபாக்கினேன். 1 வாரம் மூலம் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் சேர்ந்து பலியும் காணிக்கை ஒளிய பண்ணுவார். இது இல்ல இன்னொரு விஷயம். ஓகே, இங்க இந்த பாயிண்ட் இங்கதான். வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்படுது. 5வது முத்திரை 6வது முத்திரை. 5வது முத்திரை என்னங்க? பலிபீடத்தின் கீழ் ஆத்மாக்கள். அப்படின்னா பலிபீடத்தின் கீழ் ஆத்மாக்களா இருக்கிறவங்க யூத ஜனங்க. அவங்கதான் நாங்க சபை காலங்கள்ல எல்லாம் யூதர்கள் அப்படின்றதுக்காக கொல்லப்பட்டவங்க. ஃபர்ஸ்ட் 4 முத்திரைகள்ன்றது அந்தி கிறிஸ்து வர்றது, யுத்தமும் நாசமும்ன்றது யூதர்களுக்கு நடந்தது. 5வது முத்திரை 6வது முத்திரை இல்லைங்களா நியமிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கடைசியில பாருங்களேன், கடைசியா அருவருப்பான செடிகளோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல், அதுதான் 6வது முத்திரை. அதான் தேவனோட கோபாக்கினை. 6வது முத்திரை தேவனோட கோபாக்கினையா இல்லையா? 6வது முத்திரையில இருக்கிற 3 ரகசியங்களை குறிச்சு நான் சொல்லிடுறேன். 3 பார்ட்டா இருக்குது. ஒன்று, 6வது முத்திரை சுத்திகரிப்பின் முத்திரைன்னு நம்ம பார்த்தோம். அது எங்க யார சுத்திகரிக்குது? 1,44,000 பேரை சுத்திகரிக்குது. புத்தி இல்லாத கன்னிகளை சுத்திகரிக்குது, பூமியை சுத்திகரிக்குது. அப்ப இதுதான் பாலாக்குறமேன் தேவனுடைய கோபாக்கினை தீரு மட்டும் சொய்யும். அதான் 6வது முத்திரை இல்லைங்களா. அப்போ முடிவு பரியந்தம் அப்படின்னும் போதுதான் முடிவு. 7வது முத்திரை எல்லாத்துக்கும் முடிவுன்னு சொல்றாரு. கான்சுமேஷன் சொல்லப்படுது. கான்சுமேஷன் சொன்னா முடிவுன்னு அர்த்தம். அந்த 7வது முத்திரை இங்க 7 முத்திரைகள் 70 வாரத்துக்குள்ள இருக்குது. அவன் அந்தி கிறிஸ்து வரான்றது ஃபர்ஸ்ட் 4 முத்திரைகள். யுத்தமும் நாசமான்றது 5வது முத்திரை தான். யுத்தம் நாசம் யூதர்களுக்கு நடந்தது. எக்காலங்களா இருக்குது அது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பாலாக்குகிற மேல் தீரு மட்டும் சொரியும்ன்றது இது 6வது முத்திரை, தேவன் கொண்டு வர நியாய தீர்ப்பு. இங்க முடிவுன்றது தான் 7வது முத்திரை. இதுலயே இருக்குது.
புரிஞ்சுக்கணும். இங்க ஆர்டர் உங்களுக்கு சொன்னேன். எதுக்குன்னா இந்த அதிகாரத்தை எப்படி நீங்க ஸ்ட்ரக்சரிக்கலா புரிஞ்சுக்கிறதுன்னு. இதுக்கப்புறம் நீங்க தீர்க்க தரிசன பார்வைக்குள்ளும் ஹிஸ்டாரிக்கலுக்குள்ளேயும் எடுத்து வந்து இது பொறுத்ததுக்கா ஈஸியா உங்களுக்கு என்ன பண்ண போகுது இருக்க போகுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் 2 கால்குலேஷன்ஸ் சரி இதான் சொன்னேன் உங்களுக்கு. தொடக்கத்தை சொல்லிட்டேன் உங்களுக்கு. எங்க வந்து மெசியா வந்தாருன்றதை சொல்லிட்டேன். சிலுவையில் அறையப்படுறதையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த அதிகாரத்தை வாசிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் நம்ம தீர்க்க தரிசன பார்வைக்குள்ள போகும்போது அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. கிருபை நிறைந்த எங்களை பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால நேரத்துக்காக நன்றி. இந்த காலேஜ் மீட்டிங்ல கூட நாங்கள் ஒரு அதி ஆழமான வேத பாகத்துக்குள்ள கடந்து வந்தோம். இந்த நாள்ல இந்த தானியேலின் 7 வார பகுதியை எப்படி வாசிப்பது, எப்படி புரிந்து கொள்வது அப்படின்ற அந்த வேத படிப்பினைக்குள்ள நான் கடந்து வந்தோம். அந்த காரியத்தை எங்களோட கூட பேசின தயவுகளுக்காக கூட நன்றி. அப்பா, நீங்க தீர்க்கதரிசியமா சொல்லியிருக்கிறீர், இந்த வாலிபர்களை கூட்டு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அதை நீங்கள் போதிங்கன்னு சொல்லியிருக்கிறீர். அந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி. இங்க வந்திருக்கிற அந்த வாலிபர் பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. அதே போல சகோதரர்களுக்காக கூட நன்றி. இதை ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. நாங்கள் குழந்தைகளை இராதபடிக்கு தீர்க்க தரிசன பாகங்களை எடுத்து அதை நிறைவேறுதலை காண, அதில் நாங்கள் எங்க இருக்கிறோம் இதை அறிந்து கொள்ற வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நேரத்தை அறிந்து கொள்ள கிருபைங்க பலப்படுத்துங்க. வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதுல நித்திய ஜீவன் உண்டு என்று அறிகிறீர்களே, அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த காரியத்தை பார்க்க செய்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த செய்தி எங்கெல்லாம் போகிறதோ அது எல்லாவும் கத்தாவே அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற கிருபையை கூட்டி கொடுங்க. பலப்படுத்துங்க. எங்களை தரைமட்டமா தாழ்த்துக்கிறோம். ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமா எங்களை தங்கி தாபரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.